ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्बत्वाणसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो न्यायमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटागयत्र जदला गान्धारनीलोत्पला शल्यग्राहविदीर्वेण महनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्धिनी श्रोत्तिर्खलु पाण्डवैः कैवर्तकत्केशवः पाराजशल्यमजः सरोजममलं गीतार्थखण्डोद्घटं नानाक्याककेशरं हरिकथा सम्बोधना बोधितम् लोके सज्जन षट्पहैररः पेबीयमानं मुदा भूयाद् भारत पंकजं कलिमद प्रद्वंशिनः श्रेयसे मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैश्चाङ्ग्रमदप्मोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। योऽन्तः प्रविश्य मां प्रसुप्तां सञ्जीव्यत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन् मातङ्गमाद्यद्घट कुम्भोच्चात्रिविपाटनाति कपटु प्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकर धारिदारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवृतमनसा भाविता भूरिभागैः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरे कृष्ण. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த பகவத்கீதையினுடைய 14வது நாள்ல இருக்கோம். 13வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் a minute.
ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த 13ஆம் அத்தியாயத்திலேருந்து நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் போகிறோம். இது வரைக்கும் கிருஷ்ணர் பேசிட்டு இருந்த விஷயத்திலேயே, அதாவது வித்தியாசமான டாபிக் அப்படின்னா எந்த விஷயத்தெல்லாம் வந்து கிருஷ்ணர் இன்னும் விரிவா பேச ஆரம்பிக்கலையோ அந்த விஷயத்தெல்லாம் கிருஷ்ணர் இங்க பேச ஆரம்பிக்க போறார். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த பகவத்கீதையானது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆச்சாரியர்கள் பிரிச்சிருக்காங்க. முதல் 6 அத்தியாயத்தை கர்மயோகத்தை பிரதானமாகவும், நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயத்தை பக்தி யோகத்தினுடைய பிரதானமாகவும், கடைசியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயத்தை ஞான யோகத்தினுடைய பிரதானமாகவும் கொண்ட அத்தியாயங்களா பிரிச்சிருக்காங்க. அதுல நம்ம ஞான யோகமா இருந்தாலும் சரி, இல்ல கர்மயோகமா இருந்தாலும் சரி, இது ரெண்டுலயும் நம்மளுக்கு வர வேண்டியது அந்த ஆத்ம சாட்சா்காரம். ஆத்மாவை உணர்ந்து அதனால நம்மளுக்கு ஞானம் ஏற்பட்டு அதனால நம்ம பக்தியை அணுகி அதுக்கப்புறம் பகவானை அடையணும் அப்படிங்கிற விஷயம் தான் பகவத்கீதை முழுக்க சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேவ கோச்சரஹ நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படிங்கிறதா ஆளவந்தார் சொல்லக்கூடிய கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்துல பகவத்கீதையுடைய சாரமா சொல்லி கொடுக்கிறார். ஸ்வதர்ம தன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்வதனாலேயே ஸ்வதர்ம ஞான, அதனால் ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானத்தினால் வைராக்கியம் ஏற்பட்டு ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய, அவனை அடைவதற்கான சாதனம் என்னது? இதெல்லாம் இருக்கலாம். ஒருத்தன் ஸ்வதர்மத்தை செய்யலாம், அதனால் ஞானம் பெறலாம், வைராக்கியம் பெறலாம். ஆனா அந்த பகவானை அடையறதுக்கு சாத்திய பக்தியேவ கோச்சரஹ, பக்தி மட்டும்தான் வழிமுறை. அந்த பக்தியை அடைவதற்கு நமக்கு இந்த ஞானமும் வைராக்கியமும் இல்ல நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்வதர்மமும் உதவிகரமா இருக்கு. சோ இப்படி ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேவ கோச்சரஹ நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா, அந்த பரபிரம்மனான எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த நாராயணனையே பகவத்கீதை நன்கு சொல்லப்பட்டது அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றார். ஸோ அதன் பிரகாரம் நம்மளுக்கு கிருஷ்ணர் இந்த பகவத்கீதைய ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் 6 அத்தியாயங்கள்ல இந்த ஆத்மாவை உணர்றதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறாரு. சாங்கிய யோகம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுத்துட்டு ஆத்மாவை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுக்க அவர் பேசின விஷயம் எல்லாமே வந்து கர்மயோகத்தை பத்தி தான் பேசினார். நிஷ்காம கர்மயோகம், எப்படி வந்து செயல்முறையை பற்றில்லாம பலனை கருதி செய்யாம தான் செய்பவன் அப்படின்ற எண்ணம் இல்லாம ஒருத்தர் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்தார். பலத்தியாகத்தை பத்தி சொல்லி கொடுத்தார். சோ இப்படி செய்யறதுனால ஒருத்தனுக்கு ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 1ஆவது அத்தியாயத்திலிருந்து 6ஆவது அத்தியாயத்துக்கு பேசினார். பேசி முடிச்சுட்டு அதுல பரமாத்மா அப்படின்ற ஒரு விஷயத்த 6ஆவது அத்தியாயத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். ஒருத்தர் ஆத்மாவை உணர்ந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது 6 அத்தியாயங்கள், அதாவது 6ஆவது அத்தியாயத்திலிருந்து 12ஆவது அத்தியாயம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அந்த ஆத்மாவை அடைந்த பின்னாடி அந்த பகவானுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது, அந்த பகவானை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த பகவானுடைய குணங்களை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். அதே போல யார் ஒருத்தர் வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தியினால அந்த பகவானே கட்டுப்படுத்த முடியும். உண்மையில பகவான் யாரும் கட்டுப்பட மாட்டார். ஆனா பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன பண்றாரு, பகவானே கட்டுப்பாடு கீழே வர்றார். அந்த பகவானை சாட்சாத்காரம் பண்ணலாம், அந்த பகவான் நேரடியா பார்க்க முடியும், அந்த பகவானுக்கு நம்ம சேவை பண்ண முடியும், அந்த பகவானோட நம்ம வாழ முடியும், நம்மளுடைய இறுதி இலைக்கு அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களை சொல்லி முடிச்சார். இப்ப இருக்கக்கூடிய இந்த 13 இருந்து 18ஆவது அத்தியாயம் வரைக்கும் என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படின்னா, இந்த உலகமானது எப்படி பிரகிருதி புருஷன் அப்படின்ற இந்த 2 விஷயத்தினால இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே இந்த 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்னு பிரகிருதி, இன்னொன்னு புருஷ அப்படின்னா ஆத்மா. சித்து அச்சித் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. சித் அப்படின்னா உணர்வுடையது, அச்சித் அப்படின்னா உணர்வற்றது அப்படின்னு சொல்லும். சோ இது ரெண்டும் கலந்தாதான் இந்த உலகமானது செயல்பட்டு இருக்கு, இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தினுடைய குறிக்கோளை இது ரெண்டும் சேர்ந்துதான் நடந்துட்டு இருக்கு. வெறும் அச்சித் மட்டும் இருந்தா மட்டும் இந்த உலகம் எதுவுமே நடந்துடாது. எல்லாமே இயற்கைன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, எதுவுமே இயற்கையினால் ஆக போறது கிடையாது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்மளுடைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க எல்லாமே இயற்கையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா எதுவுமே இயற்கையில் நடக்கிறது கிடையாது. இயற்கைக்கு பின்னாடி ஒரு இயக்குனர் இருந்தாதான் என்ன ஆகும், அந்த இயற்கையானது செயல்பட ஆரம்பிக்கும். சோ அந்த இயற்கை எப்படிப்பட்டது, அந்த இயற்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் என்னென்ன ஏற்படுது, அந்த இயற்கையினுடைய குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும், அதே போல அந்த இயற்கையை இயக்கக்கூடிய புருஷன் யாரு, அந்த புருஷன் எத்தனை வகையில் இருக்காங்க, அந்த புருஷனுடைய குணம் என்னது, அந்த புருஷனுடைய சொரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி முடிச்சுட்டு, அதே போல இந்த உலகத்துல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா கர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த கர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்க போறார். அதுக்கப்புறம் பக்தியை பத்தி ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வரப்போகுது.
அந்த பக்தியை பத்தியும் அதுக்கப்புறம் ஞானத்தை பத்தியும் முழுக்க முழுக்க, அதுக்கப்புறம் குணங்கள், முக்குணங்கள் சொல்லி சொல்றோம் இல்லையா. இந்த ஜட உலகம் அப்படின்னாவே இந்த 3 குணங்கள் தான், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களை பத்தி விஸ்தாரமா சொல்லி கொடுத்துட்டு இந்த 3 குணங்கள்ல இருந்து எப்படி ஒருத்தர் விடுபடுறது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறார். அதுதான் நம்மளுக்கு இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 6 அத்தியாயங்கள். சோ இந்த 13ஆம் அத்தியாயத்தில் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அவர் வந்து ஜீவாத்மா, அதே போல பரமாத்மா, அப்புறம் இந்த பிரகிருதி, இந்த 3 விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இந்த 3க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது, இந்த 3க்கும் உள்ள குணங்கள் என்னது, இந்த 3ம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்க போறார். சோ இந்த 3 எப்படி பிரிச்சு பாக்குறது, இந்த 3க்குள்ளார வித்தியாசம் என்ன இருக்கு அப்படிங்கறத பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறார். இங்க பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய கேள்வியோட தான் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வியிலிருந்து இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்குது. ஒரு சிலர் இந்த கேள்விகளை எடுத்துக்கிறாங்க, ஒரு சில பாட்டங்கள்ல இந்த கேள்விகள் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் எனிவே இந்த கேள்வியிலிருந்து நம்மளுக்கு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் காட்டுறாங்க. அர்ஜுன வாச்ச பிரகிருதிம் புருஷம் செய்வ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞம் ஏவச்ச ஏதத் விதும் இச்சாமி ஞான நேயம் ச கேசவஹ. என்ன சொல்றாரு அர்ஜுனன் வந்து இங்க கேள்வி கேட்கிறார். கேசவா, எனக்கு வந்து பிரகிருதி அப்படின்னா என்னது, புருஷன் அப்படின்னா என்னது, க்ஷேத்திரம் அப்படின்னா என்னது, க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னா என்னது, இந்த விஷயத்த எனக்கு ஞானம்னா என்னது, நேயம்னா என்னது, இந்த விஷயத்த எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்க ஒரு 6 கேள்வி கேட்கிறார். 6 விஷயங்களை பத்தி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணர் வந்து அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் இது அபிதீயதே ஏதத் யோ வேத்தி தத்வம் பிரபோ க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. கிருஷ்ணர் இங்க நேரடியா பதில் சொல்றார். இதம் ஷரீரம் க்ஷேத்ரஜ்ஞ, இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் இது அபிதீயதே. க்ஷேத்ரம் அப்படின்னா என்னது, புண்ணிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்லைன்னா வந்து வயல்வெளிக்கு வந்து என்ன சொல்றோம், க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிடுவோம். க்ஷேத்திரம்னா வயல்வெளி. அங்க வந்து நம்ம என்ன பண்றோம், நடவெல்லாம் நாட்டு அங்கிருந்து என்ன பண்றோம், ஒரு சில பொருளை நம்ம விளைவிக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வயல்வெளி, கழனி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இங்க ஷரீரம் அப்படிங்கிறதா க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன இங்க சொல்ல வர்றார் கிருஷ்ணர் அப்படின்னா, இதம் ஷரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது ஷரீரம், இந்த ஷரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது எல்லாமே க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதம் பிளஸ் ஷரீரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதம் அப்படின்னா என்னது, நீ இந்த உலகத்துல எதெல்லாம் பார்த்து இது 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 இதுன்னு சொல்லி சொல்றியோ அது எல்லாமே என்னதான், க்ஷேத்திரம் தான். அது எல்லாமே பிரகிருதி தான். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நான் இல்ல இதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துல, இந்த உலகம் நான் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் இது, இந்த நீர், இந்த நெருப்பு நான் கிடையாது. இப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கடைசியில நம்ம இந்த உடம்புக்கு வந்து சேர்றோம். இவன் நான் இல்ல, இவ நான் இல்ல, இது நான் இல்ல, அது நான் இல்ல, இது என்னுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர இது நான் இல்ல அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே தெரியும். சோ நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு வரும்போது அப்போ ஒருத்தர் யோசிச்சு பார்க்கணும். இந்த கண் நான் கிடையாது, இது என்னுடைய கண், என்னுடைய மூக்கு, இது 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 எல்லாமே இது இதுன்னு தான் சொல்லி சொல்றேன் தவிர நான் 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 சொல்றது கிடையாது. நான் கண்ணு, நான் மூக்கு, நான் காது, நான் தலை, நான் வாயி, நான் கை, நான் உடம்பு சொல்றது கிடையாது. ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்றமே தவிர நான் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு யாருமே சொல்றது கிடையாது. ஏன் உடம்பு சரியில்லை, ஏன் மனசு சரியில்லை, என்னுடைய தலை வலிக்குது, என்னுடைய கை கால் வலிக்குது, நான் கை கால் வலிக்குதுன்னு யாருமே சொல்றது கிடையாது. அப்ப அந்த என்னுடையது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், பிரிச்சு காட்ட முடியும். இது 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 அப்படின்னு என்ன பண்ண முடியும், பிரிச்சு காட்ட முடியும். சோ அப்ப எதெல்லாம் நம்ம இது இதுன்னு சொல்லி காட்ட முடியுமோ அதெல்லாம் எப்படிப்பட்டதா, க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல இருந்து நீ புரிஞ்சுக்கோ, பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல நீ எங்க இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. இது எதுவுமே நீ கிடையாது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நம்ம இந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உடலானது எப்படிப்பட்டது, ஒரு வீட்டை போன்றது. ஒருத்தன் ஒரு வீட்டுல குடியிருக்கிறான். அந்த வீட்டுல ஜன்னல் இருக்கு, கதவு இருக்கு. வீட்டுல குடியிருக்கிறதுனால நானே இந்த வீடு அப்படின்ட்டு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அவனை விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டான். வீட்டுல ஏதாவது இருந்திருக்கோம், தற்காலிகமா இருந்துட்டு இருக்கோம், நேரம் வந்த பிறகு அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு போறோம் இல்லையா. சோ அதே போல நான் என்ன பண்றேன், இந்த உடல் அப்படின்ற ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன்.
வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றேன், இந்த வீட்டுல வாழும் பொழுதே இது என்னுடைய வீடு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நினைச்சிட்டு இருந்த அதான் பெரிய முட்டாள்தனம். மனிதர்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய பெரிய முட்டாள்தனம் என்ன அப்படின்னா, இது என்னுடையது, இது நான் அப்படின்ற அந்த எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையில இந்த உடல் நான் கிடையாது, இது நான் ஜஸ்ட் வாழக்கூடிய ஒரு இடம் மட்டும்தானே தவிர இது என்னோட இடம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்தர் முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். அது இந்த உடல்ல இருந்து நம்ம வித்தியாசப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இறந்து போய் கிடக்குறான், கீழே கிடக்குறான், அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அவனுடைய மனைவி அழுவுறா, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு பசங்க அழுகுறாங்க. இது வரைக்கும் தன்னுடைய மனைவி அழுதா அப்படின்னா எந்திரிச்ச உடனே கண்ணத்தை உடைப்பான். தன்னுடைய குழந்தை அழுதுச்சு அப்படின்னா தூக்கி மடியில உட்கார வச்சுப்பான். ஆனா இப்ப அழுதுட்டு தான் இருக்காங்க, எந்திரிக்கவே இல்லை. அதே ஆள் தான் படுத்துட்டு இருக்கான், எந்திரிக்கவே இல்லை. போயிட்டாரு எல்லாம் சொல்றோம், போயிட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா உடல் இங்கதான் இருக்கு, போயிட்டாருன்னு சொல்றோம். சோ போனது யாரு? அந்த உடல்ல தங்கி இருந்த ஒரு நபர் போயிட்டார், கிளம்பி போயிட்டார், அவ்வளவுதான். அந்த உடல்ல அந்த நபர் இருக்கிற வரைக்கும் அந்த நபருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சோ நான் கேட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவரை கூட்டு போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டான், உயிர் பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சப்ப நினைத்தமா சொன்னாங்க, அது தூக்கிட்டு வராங்க, அதை கொண்டு வராங்க. அதை எப்ப கொண்டு வராங்க, அதை எப்ப எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டுறோம். அவரன்னு கேட்க மாட்டான், அது அப்படின்னு மாறி போயிடும். அவர் அப்படிங்கிறது அது அப்படின்னு மாறி போயிடும். சின்ன வித்தியாசம் தான். சின்ன ஒரு விஷயம் வெளில போச்சு, உடம்புல இருந்து ஒரு சின்ன விஷயம் வெளில போச்சு, உடம்பு அப்படியேதான் இருக்கு. அதே கை கால் மூக்கு வாய் எல்லாமே அப்படியேதான் இருக்கு. அவன் போட்டுட்டு இருந்த செயின், தங்க செயின்ல இருந்து எல்லாம் அப்படிதான் இருக்கு. அவன் எவ்வளவு கர்வமா போட்டுட்டு இருந்தானோ, எவ்வளவு பெரிய வசதியா தன்னை காட்டிக்கிட்டானோ, எவ்வளவு அழகான உடைகளை எடுத்து போட்டுக்கிட்டானோ, எல்லாமே அவங்ககிட்ட அப்படியேதான் இருக்கு. ஆனா இப்ப அந்த மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மரியாதை அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு. இப்ப அது அப்படின்னு ஆகி போயிடுச்சு. காரணம் என்னது? உள்ள இருக்கக்கூடிய நபர் யாராவது ஒருத்தர் கிளம்பி போயிட்டார். சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உடலுக்குள்ளார ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அது கிளம்பி போயிடுச்சு. அது இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு மதிப்பு இருக்கு. அது இல்லைன்னா உடலுக்கு ஒரு மதிப்புமே கிடையாது. ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல ஒரு கிளையை வெட்டி போட்டுறேன். வெட்டி போட்டா என்ன ஆகும்? அந்த கிளை முழுக்க காஞ்சி போய் அழுகி போயிடும். மரத்தோட ஒட்டி இருக்கிற வரைக்கும் அதுக்கு சக்தி இருக்கும். எப்ப அதுக்கு உள்ளர ஆத்மா இல்லையோ, எப்ப அந்த மரத்தோட ஒட்டி இருக்கு இல்லையோ, அப்ப என்ன ஆகும்? அந்த 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 கிளையானது முழுக்க முழுக்க காஞ்சி கருகியே போயிடும். அதே போல இந்த உடலும், இந்த உடல் என்ன ஆகுது? இந்த உடலும் வர்த்திக்குது. இந்த உடலும் என்ன பண்ணுது அப்படின்னா வளருது. இதம் ஷரீரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இது அபிதீயத்தே ஏதத்யோ வேத்தி மாம் பிரபுஹோ. இந்த உடலும் வளர ஆரம்பிக்குது. எது வரைக்கும் வளரும் அப்படின்னா, உள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த உடல் வளர ஆரம்பிக்குது. எப்ப ஆத்மா போயிடுச்சோ இந்த உடல் என்ன ஆயிடுது? உடனே பிரயோஜனம் எல்லாம் போயிடுது, யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு பெங்களூர்ல ஒரு கப்பல், இது உண்மையா நடந்த கதை. இது பெங்களூர்ல ஒரு கப்பல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப அன்போட ரெண்டு பேரும் பழகிட்டு வாழ்ந்துட்டு இருந்தக்கூடிய அந்த பெரியவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க பசங்க ரெண்டு பேருமே எப்பயும் போல அமெரிக்கா கமிச்சு விட்டாங்க, வேலைக்கு அமிச்சு விட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்துருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்ல உட்காந்து இருக்காங்க. ஸோ பெங்களூர் அப்பார்ட்மெண்ட்னா புரியும் நம்மளுக்கு. அப்பார்ட்மெண்ட்னா இப்ப யாரும் யாருக்கிட்டையும் பேசிக்கிறது கிடையாது, அவங்க வீட்டுல இருப்பாங்க. அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, கடந்த 40 வருஷம் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. எங்க போனாலும் சேர்ந்தே போவாங்க, எங்க போனாலும் சேர்ந்தே வருவாங்க, எப்பயும் சேர்ந்தே பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளவு அன்போட அந்நியோனத்தோட இருக்காம அவ்வளவு ஒருத்தருக்கு மேல பாசமா இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இரவு நேரத்துல அந்த நபர் தன்னுடைய கணவன் உயிரை விட்டுறார். ஹார்ட் அட்டாக் உயிரை விட்டுறார். உயிரை விட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, உங்க பசங்களுக்கு எல்லாம் வரத்துக்கு நேரமாகும், எப்படி ஒரு நாளாவது ஆகும், ஸோ அதனால நீங்க காத்துட்டு இருக்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்ன பண்றாங்க, இவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சிலருக்குலாம் சொல்றாங்க, இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பாக்குறாங்க, இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பாக்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன், எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியும் அவங்களால? கிளம்பி போறாங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 10 மணி போயிடுச்சு, எல்லாம் கிளம்பி போறாங்க. அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, ஏன் போறீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் எங்க வீட்டுக்கு போகணும். ஐயோ என்ன இது கூட விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கூட விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தனை நாளா அவரோட தான் பல பல இரவுகள் தனியா தான் கழிச்சிருக்காங்க. அப்ப தெரியல. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இது கூட அப்படின்னு சொல்றாங்க. பயம் வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு. நான் இருக்க மாட்டேன், இது கூட என்னால தனியா இருக்க முடியாது, யாராவது இருங்க அப்படின்னு கேக்குறாங்க.
சோ இத்தனை நாளா எந்த உடம்ப வந்து தன்னுடைய கணவன் தன்னுடைய அன்பை எல்லாம் செலுத்திட்டு இருந்தாங்களோ அந்த கணவனுடைய உடம்பு அப்படியே தான் கடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப கணவன் அப்படின்ற எண்ணம் வரல. அதை பார்த்தா பயம் தான் வருது இல்லையா? அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்னது, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுடைய மதிப்பு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடலுக்கு என்ன மதிப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த உடலை வந்து புதைச்சிட்டாங்க அப்படின்னா மண்ணு சாப்பிட்டுரும், தூக்கி போட்டாங்க அப்படின்னா கழுகெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுரும், இல்ல கடல்ல போட்டாங்கன்னா மீன் சாப்பிட்டுரும், இல்ல எரிச்சிட்டான் அப்படின்னா நெருப்பு சாப்பிட்டுரும். ஆனா இப்படிப்பட்ட உடலுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்ம பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும், காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த உடம்புக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடம்பை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறோம். ஆனா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா உண்மையிலேயே இந்த உடம்புக்கு தகுதியும் இந்த உடம்புக்கு ஒரு ஒரு மதிப்பையும் இந்த உடம்புக்கு ஒரு அழகையும் கொடுத்து இந்த உடலையே இயக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் இந்த உலகத்துல. இந்த உடல் வந்து எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு யாரும் பண்றது கிடையாது. இந்த ஆத்மா பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது. சோ இப்படி ஒருத்தர் இந்த ஆத்மா பத்தி விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். சோ இந்த உடல்ல இருந்து வித்தியாசப்பட்டது இந்த உடல் அல்ல, நான் இந்த உடல் கிடையாது. அப்ப நான் யாரு? இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனா இருக்க முடியுமோ? பிராணன் இருக்கு இல்லையா, உள்ளார 5 வகையான பிராணன் இருக்கு. சோ இந்த பிராணனா நான் இருக்க முடியுமா அப்படின்னா அந்த பிராணனும் நான் கிடையாது. ஏன்னா பிராணன் இருக்கும் பொழுது கூட நம்ம என்ன சொல்றோம், என் உயிரே போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், என் பிராணனே போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ என்னுடைய பிராணன் அப்படிதான் மறுபடியும் சொல்றமே தவிர நான் பிராணன் அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது. ஏன் தலை வலிக்குது, என் மனசு சரியில்லை. சோ மனம் அப்படிங்கிறது என்னது? மனம் அப்படிங்கிறதும் வெறும் எண்ணங்கள் தான். சோ மனசு நம்ம கிடையாது. மனசு அப்படிங்கிறது என்னுடைய மனது அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவேன் தவிர நான் மனசு அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது. என்னுடைய மனங்கள்ல பல்வேறு விதமான எண்ணங்கள்லாம் தோன்றி மறையுது. எப்படி கடல்கள்ல வந்து அலைகள் தோன்றி மறையுதோ அந்த மாதிரி எண்ணங்கள் என்னட்டு இருக்கு, தோன்றி தோன்றி மறையுது. சுகமோ துக்கமோ இல்ல இன்பமோ துன்பமோ, எனக்கு விருப்போ வெறுப்போ பொறாமையோ, இதெல்லாம் பல்வேறு விதமான எண்ணங்கள் நம்ம இதயத்துல தோன்றி மறையுது. சோ இந்த எண்ணங்கள்லாம் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர்களான் தான் நம்ம இருக்கும். தூங்கும் போது நம்ம ரொம்ப நிசப்தமா எந்த விதமான ஆலோசனை எல்லாம் ஒரு சில சமயம் தூங்குவோம். அப்ப மனசு வந்து செயல்படாது. அப்ப மன செயல்படலாம் எதை செயல்பட்டு உள்ளார அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைட்டு இருக்கு, இந்த உடல்ல செயல்பட்டு இருக்கு. சோ இப்படி ஒருத்தர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும், இந்த உலகமானது எப்படிப்பட்டது அப்படின்ட்டு, இந்த உடல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். அதான் சொல்றாரு இதம் ஷரீரம், இது 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 அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம கிடையாது. எதெல்லாம் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது நான் கிடையாது, அது எனக்கு சொந்தமும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மா, என்னுடைய ஆத்மான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய நான் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய ஆத்மான்றது கிடையாது. இந்த ஆத்மாவும் பகவானுக்கு சொந்தமானதுதான். நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். சோ யார் ஒருத்தர் எப்ப ஒருத்தர் இந்த ஆத்மா பத்தி புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த உடலை இயக்கக்கூடிய இந்த உடலுக்கு ஒரு பேர் என்ன கொடுக்கிறார் கிருஷ்ணனுக்கு, என்ன பேர் கொடுக்கிறார் அப்படின்னா க்ஷேத்திரம் அப்படின்ற பேர் கொடுக்கிறார். க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த உடல். இந்த உடல் என்ன பண்றேன் நானு, பல்வேறு விதமான காரியங்களை செஞ்சு அதுல இருந்து லாப நஷ்டங்களை பெறேன். எப்படி வந்து ஒரு வயல் காட்டுல அந்த உழவன் என்ன பண்றான், அந்த வயல்ல நிறைய விதமான காரியங்களை செய்யறான், அதுல இருந்து கர்ம பலன்களை எப்படி என்ன பண்றான், அதுல இருந்து வரக்கூடிய லாப நஷ்டங்கள் அவன் எடுத்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அதே போல இந்த உடல் அப்படின்ற இந்த ஒரு வயல் என்ன பண்றான்னு, இந்த உடலை உபயோகப்படுத்தி நான் பல்வேறு விதமான காரியங்களை செஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய பாப்ப புண்ணியங்களை லாப நஷ்டங்கள் நான் இந்த உடல் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு, இந்த ஆத்மா அனுபவிச்சுட்டு இருக்கு. சோ இதுக்கு பேர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த உடலுக்கு பேரு க்ஷேத்திரம். இந்த உடலோட தொடர்புடைய புலன்கள், மனம், புத்தி, அகங்காரம், அது மட்டும் இல்லாம பிராணன், இது எல்லாமே சேர்ந்ததுதான் க்ஷேத்திரம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னது, க்ஷேத்திரஜ்ஞ. க்ஷேத்திரஜ்ஞ அப்படின்னா இந்த உடலை அறிபவன். இந்த உடலை அறிபவன் யாரு? இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே இன்னொரு பொருளை அறியாது. ஒரு ஒரு பழத்துக்கு இன்னொரு பழம் தெரியாது, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் அப்படிங்கிறது தெரியாது, ஒரு மலைக்கு இன்னொரு மலைன்றது தெரியாது, ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் தெரியாது. இந்த கம்ப்யூட்டர் எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும், கம்ப்யூட்டர்ல எல்லா விதமான மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே இருந்தாலும், எவ்வளவுதான் வந்து இது வந்து இன்டெலிஜென்ட் பீயிங் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த கம்ப்யூட்டருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் தெரியாது இல்லையா? எனக்கு தான் தெரியும் இந்த கம்ப்யூட்டர் என்ன அப்படின்ட்டு. சோ
நான் தான் அறிபவன். உண்மையில இது எல்லாமே அறியப்பட வேண்டிய பொருள். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வெறும் அறியப்பட வேண்டிய பொருள் தான். நான் தான் அறிபவன் உண்மையில. ஸோ நல்லா இதுக்கு பேரு க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் நாலேஜ் கிடையாது. என்கிட்ட இருந்தா அந்த நாலேஜ் அப்படிங்கிறது வருது. என்கிட்ட நாலேஜ் இருக்கிறதுனால தான் இதை நான் பெற முடியுது. நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா, புக்கு புக்கு அப்படிங்கிறது நாலேஜ், அதை தொட்டு கும்பிடணும், இல்லை வந்து அதை சரியா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. புக்கு நாலேஜ் அப்படின்னா அந்த பேப்பரை கிழிச்சு கிழிச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நாலேஜ் வந்துடுமா என்ன? வரப்போறது கிடையாது. ஸோ நாலேஜ் எப்போ வரும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த நாலேஜ் இருந்தா அந்த நாலேஜ் எப்போ தூண்டி விடுறாங்களோ அப்போ அந்த நாலேஜ் பிரகாசம் அடைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஞானஸ்வரூபனா இருக்கு. ஆத்மாவுக்கு ஞானம் இயற்கையாகவே இருக்கு. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஞானமானது கவரப்பட்ட நிலையில் இருக்கு. ஸோ அந்த அந்த ஞானத்தை என்ன பண்ணும் ஒருத்தர் விழுத்தலை செய்யறார். அதுதான் ஆன்மீக வழிமுறை. நான் மறந்து போன இல்ல மறைந்து இருக்கக்கூடிய என்னுடைய ஞானத்தை விழுத்தலை செய்யறது தான் என்ன சொல்றோம் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் ஆத்மாவுடைய ஒரு குணம். அதுதான் என்ன சொல்றாரு, க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்றது யாரு? யார் ஒருத்தர் இந்த உடலினுடைய நிலைமையை புரிஞ்சு இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அதுதான் சாஸ்வதமானது அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் க்ஷேத்ரஜ்ஞன். உண்மையில இந்த உடலுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த ஆத்மாவை உணராதவனுக்கு பேர் க்ஷேத்ரஜ்ஞன் சொல்ல முடியாது. அவனும் செத்த பணம் மாதிரிதான். அவனுக்கும் தெரியல. ஏன்னா அவனுக்கு புரியவே இல்லை, தான் யார் அப்படிங்கிறதே புரியாம வாழ்ந்துட்டு இருக்கான். ஜோம்பிஸ் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, நடைப்பிணங்கள் சொல்லி சொல்லுவாங்க. ஜோம்பிஸ் அப்படின்னு அவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் உடலுக்குள்ளேயே இருக்கான், ஆனா தான் இந்த உடலுக்குள்ள இருக்கிறேன், தான் தான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கேன், தன்னுடைய கடமை இது அப்படின்னு தெரியாம அவன் பாட்டும் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு கோமால இருக்க மாதிரி, கனவுல இருக்கிற மாதிரி. ஸோ யார் ஒருத்த உண்மையாலுமே இந்த உலகத்துல வாழ்றான் அப்படின்னா, யார் ஒருத்த உண்மையாலுமே தன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்து வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் தான் உண்மையாலுமே மனித வாழ்க்கையை வாழ்றான். இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையானது வெறும் இறந்த பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பிரபுபாதர் சொல்லும் போது ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் வரும். ஒருத்தர் வந்து இறந்த பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இறந்து போன உடலுக்கு நிறைய அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யார் ஒருத்தனுக்கு ஆத்மாவை பெற்ற ஞானம் இல்லையோ அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான முன்னேற்றமும், அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சியும் இறந்த உடலுக்கு அலங்காரம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இறந்த உடலுக்கு அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? மண்டலம் லோகலஞ்சனம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஞாபகம் கிடையாது. பட் இருந்தாலும் சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்குது. ஒருத்தனுக்கு ஆத்மா அறிவு இல்லை அப்படின்னா, நான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா அவன் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே கிடையாது, அவன் இன்னும் மனித வாழ்க்கையை ஆரம்பிக்கவே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுது. அதனால ஆன்மீகம் அப்படின்னாவே ஆத்மாவை பற்றியானது என்ன பண்ணணும் முதல்ல சொல்லி கொடுக்குறோம். இது நிறைய பேர் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. நிறைய பேர் இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஆத்மா தான் இந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு, இந்த ஆத்மாவில இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க உபயோகப்படுத்துறது கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அந்த ஆத்மாவுடைய குணம் என்னது, அந்த ஆத்மா எதுக்காக இருக்கு, அந்த ஆத்மாவுடைய பிரயோஜனம் என்னது யாருக்கும் தெரியறது கிடையாது. அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ கிருஷ்ணன் இங்க தான் சொல்றாரு. ஓகே, மூன்றாவது ஸ்லோகம் என்ன சொல்றாரு? க்ஷேத்ரஜ்ஞாம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்யோர் ஞானம் யத்தா ஞானம் மதம் மம. என்ன சொல்றாரு? இந்த க்ஷேத்ரஜ்யன், இந்த உடலை அறியக்கூடிய அந்த க்ஷேத்ரஜ்யன் அப்படின்னு சொல்றவன் கிட்ட இன்னொரு க்ஷேத்ரஜ்யன் இருக்கான. இந்த ஆத்மாவோட சேர்ந்து இன்னொரு ஆத்மா இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, இந்த உடலை அறிபவன் க்ஷேத்ரஜ்யன், எல்லா விதமான உடலையும் அறிபவன் இன்னொரு க்ஷேத்ரஜ்யன். அவர் யாருன்னா பரமாத்மா. இந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் மட்டும்தான் தெரியும், இந்த உடல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் தெரியுமே தவிர இந்த ஆத்மாவுக்கு மற்ற உடல் என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிய போறது கிடையாது இல்லையா? ஈவன் நம்மளுக்கு இந்த உடம்புல என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது கிடையாது. நம்ம உடம்புலயே தான் இருக்கும், ஆனா நம்ம உடம்பு எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது கிடையாது. இந்த உடலையே பார்த்து இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் என்ன பண்றாரு, இந்த உடல் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இயக்கிட்டு இருக்காரு. சோ இந்த உடல் இல்லாம மற்ற எல்லா உடலையும் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பரமாத்மா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோ. சோ இந்த உலகத்துல மொத்தம் 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு க்ஷேத்திர, அதாவது பிரகிருதி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜட விஷயங்கள்லாம் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டாவது க்ஷேத்ரஜ்ய, அந்த க்ஷேத்ரஜ்ய அப்படின்னு அந்த பிரகிருதி அறிபவர்கள் யார்? 2 பேர் இருக்காங்க. ஒன்று
ரெண்டு விதமான புருஷர்கள் இருக்காங்க. ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. க்ஷேத்திரஜ்யோர் ஞானம் எத்த ஞானம். இப்படி இந்த விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ இதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உண்மையான ஞானம்னா என்னது? இந்த மூன்று விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்னன்னது? க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜர்களான இருவர். இந்த மூன்று விஷயத்தை எது சொல்லிக் கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் ஞானம். ஸோ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஞானமோ இல்லை காலேஜில் படிக்கக்கூடிய ஞானமோ நம்மளுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நமக்கு இந்த உலகத்துல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? ஸ்கூல்ல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? கல்வி அப்படின்ற பேர்ல இந்த உலகத்தை இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஆத்மாவை பத்தியோ இந்த ஆத்மாவையும் இந்த உடலையும் இணைத்து இந்த ரெண்டையும் செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா பத்தி யாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஸோ அது உண்மையான ஞானம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானமானது வெறும் அஜ்ஞானம் தான் தவிர உண்மையான ஞானம் கிடையாது. எல்லாமே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? இந்த உடல் தான் எல்லாமே, இந்த உலகம் தான் எல்லாமே, இயற்கை தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. உண்மையில அது எல்லாமே அஜ்ஞானம் தான். இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியே கொடுக்கறது கிடையாது. ஸோ கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, உண்மையான ஞானம்னா என்னது? ஞானத்துக்கான டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. க்ஷேத்திரஜ்யோர் ஞானம். நீங்க தைரியமா சொல்லலாம், இனிமேல ஞானம் அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. என்னன்னது? இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த பிரகிருதி, ரெண்டாவது பரமாத்மா, ஜீவாத்மா. இந்த மூன்று விஷயங்களை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையான ஞானத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, 4வது ஸ்லோகத்தை பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார்? தத் க்ஷேத்ரம் யச்ச யத்ருக்ச யத்விகாரி யதஸ்சயத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. அர்ஜுனா, இப்ப என்கிட்ட வந்து கேளு, என்னென்ன கேட்க போற அப்படின்னா, இந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, இந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, இந்த பிரகிருத்தினுடைய பல்வேறு விதமான உபகரணங்கள் என்ன இருக்கு? இந்த பிரகிருத்தினா என்னது? வெறும் பிரகிருத்தின்னு மட்டும் தெரிஞ்சுக்காம இந்த பிரகிருதி எதனால் ஆகியிருக்கு, இன்கிரீடியன்ஸ் என்னது, இந்த பிரகிருத்தினுடைய காம்பனன்ட்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் இதனுடைய விஷயம் என்ன இருக்கு, இதுல பிரகிருதி என்ன விஷயம் இருக்கு, இது எப்படியெல்லாம் மாற்றம் அடையுது, இதனுடைய மூலம் என்னது, இதனுடைய சொரூபம் என்னது, இதெல்லாம் உனக்கு சொல்ல போறேன் இப்ப அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வகையான க்ஷேத்திரஜர்கள், அதாவது ரெண்டு வகையான ஆத்மாக்கள், ஒன்னு பரமாத்மா, இன்னொன்னு ஜீவாத்மா, இவங்க ரெண்டு பேரை பத்தியும் இவங்க ரெண்டு பேருடைய சொரூபத்தை பத்தியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை பத்தி நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார். சோ இந்த அத்தியாயத்துக்கு பேரே என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரகிருதி புருஷ விபாக யோக அப்படின்னு தான் கொடுத்திருக்காரு. இந்த 13ஆம் அத்தியாயத்துக்கு பேரு பிரகிருதி புருஷ விபாக யோகம். பிரகிருத்தினா என்னது, புருஷன்னா என்னது, இந்த ரெண்டு விஷயம் என்ன பண்றாரு கிருஷ்ணர் பிரிச்சு காட்ட போறார். சோ இது 13ஆம் அத்தியாயம் கொஞ்சம் பிலாசபிக்கலா தான் இருக்கும். நம்ம கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். சோ நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கல அப்படின்னா எப்பயும் புரிஞ்சுக்க போறது கிடையாது. பகவத்கீதை படிக்கும் போது இது உபனிஷத்தா இருக்கிறதுனால கிருஷ்ணர் இந்த விஷயத்துல என்ன பண்றாரு, ரொம்ப தெளிவா சொல்லிட்டு வர்றார். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 5வது ஸ்லோகம் சொல்றாரு, ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவித பிருதக் பிரம்மசூத்திர பதச்சைவ ஹேதுபிர் வினிஷ்சிதா. கிருஷ்ணர் சொல்லும் போதே சொல்றாரு, அர்ஜுனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே ரிஷிகள் பகுதா கீதம், ரிஷிகள் நிறைய பேசியிருக்காங்க. நான் ஒன்னும் புதுசா பேச போறது கிடையாது. ரிஷிகள் பேசின விஷயம் என்ன பண்ண போறான்னு மறுபடியும் பேச போறேன். சந்தோபீர் அப்படின்னா வேதங்கள், வேதங்களான உபனிஷத்துக்கள், முக்கியமா வேதங்கள் இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள். விவிதா பிரதக்கு, பல்வேறு கோணங்கள் என்ன பண்ணிருக்கு, இந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. பிரம்மசூத்திர பதைச்சைவ, பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாசதேவருடைய மிக முக்கியமான விஷயத்துல இந்த விஷயம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஹேதுபீர் வினிஷ்சிதா, இதெல்லாமே ரொம்ப நிறைய பேசப்பட்டிருக்கு. ரிஷிபீர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம்னா புராணங்கள், இதிகாசங்கள் சொல்லலாம். இந்த புராண இதிகாசங்கள்ல இந்த ஆத்மாவை பற்றியும் இந்த உடலை பற்றியும் இவங்க ரெண்டு பேருக்குடைய வித்தியாசத்தை பத்தியும் அவங்களுடைய மகாத்மியத்தை பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு. அதே போல சந்தோபீர் அப்படின்னு சொல்லும் போது வேதங்கள், வேதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பகுதியா இருக்கும் வேதங்கள். வேதம், வேதாந்தம் அப்படி ரெண்டு பகுதியா இருக்கும். வேதம் அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த உடல், இந்த உடலை எப்படி ஒருத்தர் எந்த ஒரு யஜ்யம் பண்றதுனால இந்த உடலை வச்சு ஒருத்தர் எப்படி அனுபவிக்க முடியும், அதை அனுபவிக்கிறதுக்கான வழிமுறை என்னது, அதை அனுபவிக்கிறதுக்கான வழிமுறை கர்மம், யஜ்யம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இது வேதம். வேதாந்தம் என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாவுடைய உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த பகவான் கிட்ட இருக்கு. அதை அடையறதுக்கு வழி என்னது, ஞானம். இதை சொல்லி கொடுக்கறது வேதாந்தம். சோ இதுதான் வித்தியாசம். வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். வேதம் என்ன சொல்லி கொடுக்கும், முதல்ல ஒரு ஆத்மாவை தன்பால் இழுக்கும்.
இந்த உலகத்துல ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு வந்து ஒரு தேவைப்படுது, நான் இதை அனுபவிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறான். சோ என்ன பண்றான், வேதத்துக்கிட்ட வரான். வேதம் என்ன பண்ணுது, அவனுக்கு சொல்லி கொடுக்குது. நீ இதை செஞ்ச அப்படின்னா உனக்கு இது கிடைக்கும், நீ இந்த யஜ்யம் பண்ணா உனக்கு இந்த பலன் கிடைக்கும், நீ இந்த தானம் பண்ணா உனக்கு இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வேதம் அவனுக்கு சொல்லி கொடுக்குது. அதை முதல்ல அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த செய்ய 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 என்ன ஆகுது, அவனுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது, அவனுக்கு வேதம் மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. என்ன பண்றான், இந்த உடலை வைத்து இந்த உடலுக்கு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு இதை அனுபவிக்கணும் அப்படின்ற குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதுக்கு பல்வேறு விதமான யஜ்ய யாகாதி கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அதுதான் அவனுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்குது, சந்தோஷம் அடைகிறான். ஆனா அவனுக்கு அந்த சந்தோஷம் போதல. காரணம் என்ன அப்படின்னா, அவன் அடையக்கூடிய சந்தோஷம் எல்லாமே ரொம்ப தற்காலிகமா இருக்கு. அதே போல க்ஷண நேரத்துல முடிஞ்சு போயிடுது. அவனுக்கு இன்னும் ஏதோ வேணும், ஏதோ வேணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கான். அப்ப என்ன பண்றான், அந்த வேதத்துக்கிட்டே மறுபடியும் வந்து கேட்கிறான், சரி எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த இதை விட உயர்ந்த சந்தோஷம் வேற ஏதாவது இருக்கா, நான் வந்து நிரந்தரமா அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏன்னா அவன் சந்தோஷம் அடைஞ்சிட்டே இருக்கான், திடீர்னு நினைறான் இந்த உடம்பு விட்டு போயிடுறான். இல்ல அந்த சந்தோஷம் அவனை விட்டு போயிடுது. இந்த உடல் தற்காலிகமானது அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ அப்ப என்ன யோசிக்கிறான், தற்காலிகமான உடல் நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, எனக்கு நிரந்தரமான ஒரு உடல் வேணும். அந்த நிரந்தரமான உடலை எப்படி அடையிறது, நிரந்தரமான ஆனந்தத்தை எப்படி அடையிறது, அந்த ஆனந்தம் அடையிறதுக்கான வழி என்னது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன பண்ணுது, நம்மளுக்கு வேதாந்த சூத்திரம், வேதாந்தம் அப்படின்னு வேதாந்த சூத்திரம் கிடையாது, வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் நம்மளுக்கு இந்த 3 விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்குது. இந்த உடல் அப்படிங்கிறதுடைய ஆப்போசிட் என்னது, ஆத்மா. நம்ம செய்யக்கூடிய கர்மத்துக்கு ஆப்போசிட் என்னது, ஞானம். நம்ம இந்த உலகத்துல அடையக்கூடிய அந்த சொர்க்காதி பலன்களுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்னது, அந்த பகவானுடைய பிராப்தி, அந்த வைகுண்ட லோகம். அந்த இந்த இடத்துல நீ இந்த 3 விஷயத்தை அடைஞ்ச அப்படின்னா உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு வேதாந்தம், அதாவது வேதாந்தமான உபனிஷத்தை சொல்லி கொடுக்குது. சந்தோபிர், அதுதான் சந்தஹா, அதுதான் வேதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம்னா என்னது, நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம், பிரம்மசூத்திர பாஷ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரம்மசூத்திரம்னா என்ன அப்படின்னா, வியாசர் என்ன பண்றாரு, எல்லா வேதங்களையும் எடிட் பண்ணி கொடுத்துட்டாரு, பிரிச்சு கொடுத்துட்டாரு. கொடுத்த பின்னாடி என்ன பண்றாரு, இந்த வேதத்தை வந்து சரியா புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப வாஸ்டா இருக்கு, ரொம்ப பெரிய சப்ஜெக்டா இருக்கு. சோ எல்லாத்தையும் படிச்சு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதால என்ன பண்றாரு, அவரு எல்லாத்தையும் சுருக்கி ஃபார்முலாவா கொடுத்திருக்காரு, சின்ன சின்ன ஃபார்முலாஸா கொடுத்துட்டாரு. மொத்த வேதத்தையும் படிச்சு புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுனால சின்ன சின்ன ஃபார்முலா கொடுத்திருக்காரு. அந்த ஃபார்முலா வந்து என்ன சொல்றோம், பிரம்ம சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சூத்திரம் அப்படின்னா ஃபார்முலா, சின்ன சின்ன ஃபார்முலா இருக்கும். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. சோ இது வந்து ஆனந்தமயோ அபியாசாத், இதெல்லாம் சின்ன சின்ன சூத்திரமா இருக்கும். இந்த சூத்திரத்தை படிக்கும் போது அதுல நிறைய அர்த்தங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருப்பாங்க. சோ இப்படி சூத்திர வழியில கொடுத்திருக்கும், அது பேர் பிரம்ம சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த மாதிரி இது எல்லாத்துலயும் சொல்லப்பட்டதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ கிருஷ்ணர் இங்க என்ன பேசுறாரு யோசிச்சு பாருங்க கொஞ்சம். கிருஷ்ணர் சாட்சாத் பகவான், அவர் பேசினா அதை விட ஒரு சிறந்த ஒரு வார்த்தை எதுவும் கிடையாது, அவருக்கு மேல வேதம் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பண்றாரு கிருஷ்ணர், தான் பேசுறேன், நான் இதை என்னுடைய சுய விருப்பத்துல பேசுறேன்னு சொல்லி சொல்ல, இது வேதங்கள் பேசு, அதனால என்ன பண்றான், அந்த வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன பண்றான் திருப்பி சொல்றேன்னு தான் சொல்லி சொல்றாரு தவிர நானா சொந்தமா சொல்றேன்னு சொல்லி சொல்லவே கிடையாது. அதனால என்னைக்குமே ஆன்மீக விஷயம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே இருக்கக்கூடிய இறுதி அத்தாரிட்டி யார் அப்படின்னா வேதம் மட்டும்தான். ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, வேதத்தை தான் அத்தாரிட்டி எடுத்துக்கிறாரு, வேதத்துல இருந்து தான் பேசுறாரு. கிருஷ்ணர் தான் சுதந்திரமா பேசவே கிடையாது. கிருஷ்ணர் பேசலாம், பேசுறதுக்கு அவருக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு. அவருக்கு தெரியாத வேதம் கிடையாது, அவருக்கு தெரியாத ஞானம் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பண்றாரு, நமக்கு ஜாக்கிரதைப்படுத்துறாரு. ஆன்மீகம் அப்படின்னா வேதத்துல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கற்பனை பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆன்மீகம் அப்படின்ற பேர் நிறைய குரு என்ன பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கற்பனைக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நிறைய லாஜிக்ஸ் பேசுறாங்க, அதே போல நிறைய வந்து பாலிடிக்ஸ் பேசுறாங்க, அதே போல நிறைய வந்து காமன் சென்ஸ் பத்தி பேசுறாங்க. பட் சாஸ்திரம் அப்படிங்கறத விட்டுறாங்க. ஸோ சாஸ்திரத்தை விட்டுட்டு சைக்காலஜி நிறைய பேர் பேசுறாங்க. எப்படி வந்து சைக்காலஜிக்கலா ஒருத்தர் வந்து இப்படி எப்படி மாத்துறது, எப்படி மாற்றுறது, இப்படி பேசிட்டு இருக்காங்களே தவிர யாரும் சாஸ்திரத்துல வந்து பேச மாட்டேங்கிறாங்க. சாஸ்திரத்தை பிரமாணத்தை எடுத்து பேசணும். எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, இதுக்கு சாஸ்திர பிரமாணம் எங்க இருக்கு, நீங்க சொல்றீங்களே இந்த விஷயத்துக்கான சாஸ்திர பிரமாணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு பிரயோஜனமே கிடையாது. நம்ம குருவா ஏன் ஒருத்தர் எடுத்துக்கிறோம், ஒருத்தர் நம்ம குருவா ஏன் எடுத்துக்கிறோம், அவரை நிறைய தாடி வச்சுட்டு இருக்கிறனாலயா, இல்ல தலப்பா கட்டிட்டு இருக்காருன்றதுனாலயா, இல்ல வந்து ஏதாவது மேஜிக் பண்ணி நம்மளுக்கு வந்து விபூதி கொடுக்குறாரு, இல்ல குங்குமம் கொடுக்குறாரு, இல்ல செயின் கொடுக்குறாரு அப்படின்றதுனால அவரை நம்ம வந்து குருவா எடுத்துக்கிறோம் கிடையாது. யார் ஒருத்தர் குரு அப்படின்னா, யார் ஒருத்தர் நம்மளுக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு அவர் தான் குரு. அவர் சொல்றதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது, அவர் சாஸ்திரத்துல இருந்து சொன்னாதான் குரு. இது நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். குரு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, உண்மையை சொல்றதுனால தான் அவர் குரு. உண்மையை சொல்லனா அவர் குருவே கிடையாது. நம்ம புத்தரையே என்ன பண்றோம், ஒதுக்கிடுறோம். புத்தர் வந்து சாட்சாத் பகவானுடைய அவதாரமாகவே இருந்தாலும் அவர் சொல்றதை ஒதுக்கி வச்சிடறோம். காரணம் என்னது, அவர் சாஸ்திரத்துக்கு புறமா பேச ஆரம்பிச்சார். சாஸ்திரத்துக்கு புறமா பேச ஆரம்பிச்சார் அப்படின்றதுனால ஜாபாலி அப்படின்னு ரிஷியை ஒதுக்கி வச்சிடார் ராமர், அவர் சாஸ்திரத்துக்கு புறமா பேசினார் அப்படின்றதுனால.
ஸோ அதனால சாஸ்திரத்துக்கு புறமா பேசினாங்க அப்படின்னா நம்ம அவங்கள குருவை ஏற்றுக்கூடாது. இது நம்ம ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையில குருவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குரு எப்படி தேர்ந்தெடுக்கணும்? யார் ஒருத்தர் சாஸ்திரத்துல பேசுறாங்க அவங்களா தேர்ந்தெடுக்கணும். ஒரு முறை ஒரு குரு என்ன பண்றாரு, ஒரு பெரிய அசம்பிளி உட்கார வச்சிருக்காங்க, நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, எப்படி ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. ஸோ அதுல ஒரு சிஷ்யன் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, குருஜி மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஒரு எப்பயும் உடனே சொல்ல மாட்டேன்ல பதில், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு எல்லாருடைய அட்டென்ஷனை வாங்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டு மெதுவா அவர்கிட்ட, டேக் அ பேப்பர், டேக் அ பென் அண்ட் ரைட் டவுன் what are all not goal of your life, and in the end you will find one thing, that is the goal of life. என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறிக்கோள் இல்லையோ அதெல்லாம் எழுத ஆரம்பிங்க. கடைசியில ஒண்ணு மிச்சமா இருக்கும், அதுதான் உங்க வாழ்க்கையோட குறிக்கோள். எல்லாரும் ஹே குருஜி அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 30,000 பேர். நீங்க யாரும் கைத்தட்ட மாதிரி தெரியல எனக்கு. யாரும் இந்நேரம் கைத்தட்டி கையில இப்படி கும்பிட்டு ஒரு ஐகான் கூட வரவே இல்லையே. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஞானம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு, எதெல்லாம் உன்னோட வாழ்க்கை ஒரு குறிக்கோள் இல்லையோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பல்லு விளக்குறது என் குறிக்கோள் கிடையாது, தலை செய்வது என் குறிக்கோள் கிடையாது, சாப்பிட்றது என் குறிக்கோள் கிடையாது, ட்ரெஸ் போடுறது என் குறிக்கோள் கிடையாது, என் மனைவி கிட்ட திட்டு வாங்குறது என் குறிக்கோள் கிடையாது, ஆபீஸ்ல பாஸ் அடிக்கிறது என் குறிக்கோள் கிடையாது, இல்ல பசங்களை நான் பார்க் கூட்டிட்டு போறது என் குறிக்கோள் கிடையாது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என் குறிக்கோள் கிடையாது. இப்படி எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில ஒண்ணு மிச்சமா இருக்கும், அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சான்னா அதான் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம் இல்லையா? இந்த மாதிரி எந்த குருவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சாஸ்திரம் ரொம்ப கிளீனா சொல்லி கொடுக்குது. என்னடா உன்னுடைய மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தா ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துட்டார் கிருஷ்ணர். மனித வாழ்க்கையோட குறிக்கோள் எனக்கு நீ தியாகம் செய்யும் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு என்கிட்ட வந்து சேரும்னு சொல்லிட்டார். இதுதான் மனித வாழ்க்கையோட குறிக்கோள்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்ற, சாஸ்திரம் நமக்கு தான் சொல்லி கொடுக்குது. அவங்களுக்கு புரியல. இன்னொரு குரு இருக்கார், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான குரு, பெரிய தாடியெல்லாம் வச்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, சுவாமிஜி வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்னும் ஆச்சரியமான ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, வாழ்க்கையில ஏன் குறிக்கோள் ஒண்ணு இருக்கணும், ஏன் வாழ்க்கையில குறிக்கோள் வச்சுக்கணும்? குறிக்கோள்னு ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த வாழ்க்கை ரொம்ப துன்பமயமா மாறி போயிடும். உதாரணத்துக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க. ஸோ ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீ இதை அலைஞ்சாகணும், இதான் டார்கெட்னு சொல்லி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த டார்கெட் நீ மனசுல வச்சிருந்த அப்படின்னா அந்த டார்கெட் அடையணுமே, அந்த டார்கெட் அடையணுமே, அந்த டார்கெட் அடையணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருப்ப, வாழ்ந்துட்டு இருப்ப. அப்ப அந்த ஆஃபீஸ்ல இருக்கும் போதெல்லாம் உனக்கு டென்ஷனாவே இருக்கும். ஆஃபீஸ் நீ ஹாப்பியா போற, இருக்கிற, டைம் ஸ்பெண்ட் பண்ற, உனக்கு இஷ்டமா இருந்தா வேலை பண்ற, இல்ல தூங்கிடுற, சாப்பிட்ற, கொஞ்ச நேரம் படிக்கிற, கொஞ்ச நேரம் வீடியோ பாக்குற, எந்திரிச்சு வந்துடுற. இப்படி இருந்தா ஆஃபீஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால வாழ்க்கையில ஏன் நம்மளுக்கு குறிக்கோள் இருக்கணும்? குறிக்கோள் இல்லாம வாழ்ந்துட்டு போயிடலாமே. மிருகத்துல என்ன குறிக்கோள் இருக்கு? வாழ்றதே குறிக்கோள். அந்த மாதிரி நம்ம நல்லா வாழ்றதே குறிக்கோளை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி ஆஃபீஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் உருப்படாது. ஒரு ஆஃபீஸ்ல எந்த ஒரு பலனும் எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியாது. அதே போலதான் இந்த மனித வாழ்க்கையும் நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமே கொடுக்காது. எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாம ஒருத்தன் வாழ ஆரம்பிச்சானா அவன் எந்த வெற்றியுமே அடைய முடியாது. பௌதிக வெற்றி அடைய முடியாது, ஆன்மீக வெற்றி அப்படிங்கிற 2வது பட்சம். சோ அப்படி அவர் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, சாஸ்திரத்துக்கு புறம்பா பல்வேறு விதமான கற்பனைகளான விஷயங்களை மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பதில் சொல்றாங்க. அதை நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, கடைபிடிச்சுதான் இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, நமக்கு எதுவா இருந்தாலும் குரு, சாது, சாஸ்திரம் இவங்க தான் நம்மளுக்கு ஆதாரம். இவங்க சொல்றதை கேட்டால் மட்டும்தான் நம்ம ஆன்மீகத்துல முன்னேற முடியும். அதுதான் நம்மளுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்றதுனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஆன்மீகத்தை தான் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். 6 மற்றும் 7வது ஸ்லோகத்துல முதல்ல என்ன பண்றாரு அவரு, இந்த பிரகிருதி அப்படின்னு சொன்னாலே இந்த கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த பிரகிருத்தியனுடைய விஷயங்கள் என்னன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, மகாபூதானி அகங்காரோ புத்திர் அவ்யக்தம் ஏவச்ச இந்திரியாணி தசைக்கம் ச பஞ்சேந்திரிய கோச்சரஹ இச்சாத்வேஷ சுக துக்கம் சங்காதச்சேதன திருதிஹி ஏதக்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருதம். முதல்ல இங்க க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டார். பிரீஃப் டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கான ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டார். க்ஷேத்திரம் அப்படின்னா என்னது, இந்த உலகம் அப்படின்னா என்னது, ஆத்மாவிலிருந்து பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பொருட்கள், இந்த உலகம் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார், இந்த உலகமானது மொத்தம் 24 பொருட்களா இருக்கு. இந்த உலகம் மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா இந்த உடல் உள்பட 24 மூலப்பொருட்களா ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த 24 மூலப்பொருட்கள் என்னது,
இதுக்கு பேர் தான் சாங்கிய தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாங்கிய அப்படின்னு என்னதுன்னா சம்யக் கியாயதி இது சாங்கிய. சம்யக் மிக சிறப்பாக தெரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சாங்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆராய்ச்சி செஞ்சு தெரிஞ்சுக்கூடிய விஷயத்தை சாங்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிருஷ்ணர் ஆரம்பத்திலே சொன்னார்ல, ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த ஆத்மாவை பத்தி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆத்மாவுடைய குணங்களை பத்தி பிரிச்சு பிரிச்சு காட்டார். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சாங்கியம் அப்படின்னு அங்க சொன்னார். அது சாங்கிய தத்துவம் சொல்லி சொன்னார். ஏன்னா அது ஆத்மாவை ஆராய்ந்து அந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தை நம்ம சொல்லி கொடுத்தாலும் அது சாங்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்க என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலகத்தை பிரிச்சு காட்டுறாரு. சாங்கிய தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவம் தனியாவே இருக்கு. அந்த சாங்கிய தத்துவத்துல என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது இதை பிரிச்சு பிரிச்சு காட்டுவாங்க. இந்த உலகத்தினுடைய தன்மை என்னது அப்படின்னு சொல்லி பிரிச்சு காட்டுவாங்க. ஏன் இதை பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகம் இவ்வளவுதான்ப்பா இருக்கு, இதுல நீ எங்க சந்தோஷம் அடைய போற நீயே யோசிச்சுக்கோ. இந்த உலகத்துல இவ்வளவுதான் விஷயம் இருக்கு, இதுல உனக்கு எங்க சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிற நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு தத்துவம் தான் சாங்கிய தத்துவம். பொதுவாகவே ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இன்பம் கிடையாது, இந்த உலகமானது துன்பமயமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் ஆன்மீகத்துக்கு வருவதற்கு தகுதியானவன். அவன் தான் ஆன்மீகத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட கடைபிடிக்க ஆரம்பிப்பான். ஏதோ சந்தோஷத்துல நான் ஆன்மீகம் பண்றேன் அப்படின்னா ஆன்மீகத்தை செய்யலாம், ஆனா அது ஸ்ரத்தையோட பண்ண மாட்டான். அவன் இன்வால்வ்மெண்டோட பண்ண மாட்டான். ஒருத்தனுக்கு சாதாரண நேரத்துல கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றதுக்கும் இல்ல துன்ப நேரத்துல எப்படியும் திரௌபதி கத்துனாலும் அப்ப கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுல இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி வித்தியாசப்படுது. அங்க உண்மையாலுமே எனக்கு உதவி வேணும், எனக்கு உதவி பண்றதுக்கு ஆள் கிடையாது அப்படின்றத என்ன பண்ற அவ கிருஷ்ணான்னு கூப்பிட்டதுக்கும் நான் இன்னைக்கு ஹரே கிருஷ்ணான்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தர் இந்த உலகத்தினுடைய உண்மையான இயற்கையை புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன பண்ணுவான், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். எனிவே அதை பார்க்கலாம். இன்னைக்கு வரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். சாங்கிய தத்துவம் அப்படின்னா என்னது, இந்த 24 தத்துவங்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா 24 தத்துவங்களை கிருஷ்ணர் பிரிச்சு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்னது, மகத்பூதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகத்பூதம்னா என்னது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 மகத்பூதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இந்த 5 மகத்பூதங்கள்ல இருந்து வரக்கூடியது என்ன சொல்றாரு அடுத்தது, புத்திர் அவ்யக்தமேவச்ச. இந்த மகத்பூதங்கள்ல இருந்து இந்த 5 விதமான பூதங்கள்ல இருந்து வரக்கூடிய 5 விஷயங்கள் இருக்கு. என்ன 5 விஷயம் அப்படின்னா சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சப்தம் அப்படின்னா சப்தம், ஸ்பரிஷம் அப்படின்னா தொடு உணர்வு, ரசம் அப்படின்னா சுவை, சப்த ஸ்பரிஷ ரூபம் அப்படின்னா உருவம், அப்புறம் ரசம் அப்படின்னா சுவை, அதுக்கப்புறம் கந்தம் அப்படின்னா வாசம். இந்த 5ம் இந்த 5 பஞ்சபூதங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய குணங்கள், தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆகாசம், நிலம், நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம் சொல்லி சொல்றோம் இல்லையா. அந்த ஆகாயத்தோடைய குணம் என்னது அப்படின்னா சப்தம். ஆகாசத்துல என்ன பண்ணும், சப்தமானது கேரி செஞ்சுட்டு இருக்கு. இந்த உலகமே சப்தத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த ஆகாசம். ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம், ஒரே ஒரு குணம் என்னது, சப்தம் மட்டும்தான். அந்த ஆகாசத்துக்கு வேற எந்த குணம் கிடையாது. இது முதல் குணம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வாயு. வாயுனுடைய குணம் என்னது, தொடு உணர்வு இல்லையா. வாயுக்கு 2 குணம் இருக்கு. என்னது, சப்தம். வாயு சத்தமா என்ன பண்ணும், காத்தடிக்கும்போது சத்தம் கேட்குது. அதே போல தொட முடியும், உணர முடியும். சோ வாயுக்கு இருக்கக்கூடிய குணம் 2 குணம் இருக்கு. என்னது, தொடு உணர்வும் இருக்கு, அதே போல சப்தத்தையும் உண்டு பண்ணும். மூன்றாவது என்னது, ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றுது. வாயுல இருந்து தோன்றக்கூடிய விஷயம் என்னது, நெருப்பு. நெருப்புக்கு என்ன பார்த்தோம், நெருப்புக்கு 3 குணம் இருக்கு. என்ன குணம் இருக்கு, ஒன்னு சப்தம் இருக்கு, நெருப்பு எரியும் போது சப்தம் கேட்கும் நம்மளுக்கு. அதே போல அந்த நெருப்பை தொடும் போது நம்மளுக்கு சுட ஆரம்பிக்குது. அதே போல அந்த நெருப்புக்கு ஒரு ரூபம் இருக்கு. ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாது, வாயுக்கு ரூபம் கிடையாது, நெருப்புக்கு ரூபம் இருக்கு. சோ நெருப்புக்கு இந்த 3 குணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னது, ரசம், தண்ணீர். நெருப்புல இருந்து வந்ததான் தண்ணின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த தண்ணிக்கு இருக்கக்கூடிய குணம் என்னது, 4 குணம் இருக்கு. என்ன குணம் இருக்கு, சப்தம் இருக்கு, தண்ணிக்குள்ள சப்தமும் இருக்கு, தண்ணிக்குள்ளார தொடு உணர்வு இருக்கு, தண்ணியில உருவமும் இருக்கு, தண்ணியில ஒரு ருச்சியும் இருக்கு. சோ இந்த தண்ணிக்கு உண்டான குணங்கள் 4 குணங்கள் சொல்லி சொல்றோம். அதுக்கு அடுத்தது வரது என்ன, தண்ணில இருந்து வரக்கூடியது என்னது, பூமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பூமிக்கு என்ன குணம் இருக்குன்னா இந்த 5 குணங்கள் இருக்கு. என்ன குணம் இருக்கு, சப்தமும் இருக்கு, அதே போல ஸ்பரிசமும் இருக்கு, தொடு உணர்வு இருக்கு, அதே போல ஒரு உருவமும் இருக்கு, அதுக்கு ஒரு சுவையும் இருக்கு, அதுக்கு வாசனையும் இருக்கு. சோ இந்த பூமிக்கு உண்டான இந்த 5 குணங்கள் இருக்கு. இந்த 5 குணங்களும் இந்த 5 விஷயத்துல இருந்து வர ஆரம்பிக்குது. எதுக்காக அப்படின்னா இந்த புலன்களை வைத்து
நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இந்த உலகத்தை நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 5 விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ அதில் என்ன பண்றாரு கிருஷ்ணர், என்ன பண்றாரு, முதல்ல இந்த 5 பஞ்சபூதங்களை படைச்சிட்டு அந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான இந்த 5 விதமான குணங்களையும் படைக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல இது உருவாகுது. அதுக்கப்புறம் இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அகங்காரத்தினால நம்மளுக்கு மொத்தம் 10 இந்திரியங்களை வந்து உற்பத்தி பண்றாரு கிருஷ்ணர். 10 இந்திரியங்களை உற்பத்தி பண்றாரு. என்ன 10 இந்திரியங்கள் நம்ம கிட்ட இருக்கு? 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம் அப்படி சொல்லி சொல்றோம். 5 கர்மத்தை செய்யக்கூடிய இந்திரியங்கள், 5 ஞானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். ஞானேந்திரியம்னா என்னது? கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு, தொடு உணர்வு. இது 5மே வந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்களா இருக்கு. கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம். காதுனால கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், சப்தத்தை புரிஞ்சுக்கிறோம். மூக்குனால முகரம் தெரிஞ்சுக்கிறோம், வாசத்தை புரிஞ்சுக்கிறோம். நாக்குனால சுவைச்சு புரிஞ்சுக்கிறோம், ரசத்தை புரிஞ்சுக்கிறோம். தொடு உணர்வுனால தொட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு ஸ்பர்ஷத்தை கொடுக்குது. ஸோ இப்படி 5 புலன்களும் 5 விதமான பஞ்சபூதங்களை தன்மையாக கொண்டிருக்கு. ஸோ இந்த 5 பஞ்சபூதங்களும் எப்ப வேலை செய்யும்? இந்த எல்லாமே எப்ப வேலை செய்யும் அப்படின்னா உள்ள ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும். ஆத்மா போயிடுச்சுன்னா கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே தான் இருக்கும். ஆனா வேலை செய்ய போறது கிடையாது. இதுக்கு முன்னாடி கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தான், ரொம்ப அழகான கண்ணா இருந்துச்சு. இப்பயும் அந்த கண் இருக்கு, ஆனா கண்ணு பார்க்க போறது கிடையாது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த நபர் போயிட்டாரு. உள்ள அந்த நபர் இருந்தாலுமே கூட பரமாத்மான்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த கண்ணு கூட தெரிய ஆரம்பிக்கும். இல்ல கண்ணு கூட நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. கண்ணு இருந்து நிறைய பேர் கண்ணு தெரியாம இருக்காங்க. காது இருந்து நிறைய பேர் காது கேட்காம இருக்காங்க உயிரோடு இருக்கும் பொழுது. அதுக்கு பக்கத்துல கூடிய பரமாத்மாவுடைய அந்த அனுகிரகம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி இந்த உடலானது முதல்ல 5 பஞ்சபூதங்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் சொல்லி சொன்னாரு. சப்த, ஸ்பர்ஷ, ரூபரச, கந்தம் அப்படின்னு 5 விஷயம் இருக்கு. இந்த பிரகிருத்தினோட இந்த 5 பஞ்சபூதங்களோட தொடர்புடைய அந்த 5 குணங்கள். அதுக்கப்புறம் இந்த 5 குணங்களை அனுபவிக்கக்கூடிய 5 விதமான புலன்களை பத்தி சொன்னார். இது இல்லாம இன்னொரு 5 புலன்கள் இருக்கு. கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கர்மேந்திரியம்னா கர்மத்தை, அதாவது செயல்பாட பண்ணக்கூடிய புலன்கள். என்னென்னது? கை, காலு, வாய், மல, ஜலம் கழிக்கக்கூடிய இடங்கள். இது 5மே கர்மத்தை செய்யக்கூடிய, இந்த உடலுக்கு உண்டான வேலையை செய்யக்கூடிய குணங்கள், இதுல இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு இந்திரியம் என்ன அப்படின்னா மனசு. மனசுதான் இந்த 10 இந்திரியங்களுக்கும் ராஜாவா இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி 5 பஞ்சபூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 தன்மாத்திரைகள், மொத்தம் நம்மளுக்கு 20 போயிடுச்சு. பிளஸ் மனசு 1, 21 போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அகங்காரம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரகிருதி, அதுக்கப்புறம் புத்தி அப்படின்ற அந்த 3 விஷயம் இருக்கு. அகங்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு நான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது. நான் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதுதான் அகங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய புத்தி. புத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரகிருதி. பிரகிருதி அப்படின்னா இந்த முக்குணங்கள். இந்த முக்குணங்களாலே தான் என்ன இருக்கு, இந்த உடலானது செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்படி 24 தத்துவங்கள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு 25வது தத்துவம் இந்த ஆத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா. ஸோ மொத்தம் இந்த உலகத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த 26 பொருள் தான் இருக்கு. இந்த 26 பொருளுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுது சாஸ்திரம்? இதுதான் சயின்ஸ். இதுதான் சாஸ்திரம் இருக்கக்கூடிய சயின்ஸ். சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய சயின்ஸ். என்ன பண்றாங்க, இந்த உடலை, இந்த மொத்த உலகத்தை என்ன பண்றாங்க, கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுல நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு, இதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதுல இது வந்து நியாய சாஸ்திரம் அப்படின்னு இருக்கும். அந்த நியாய சாஸ்திரம் அப்படிங்கிறது பிசிக்ஸ். சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய பிசிக்ஸ் அப்படிங்கிறது நியாய சாஸ்திரம். அந்த நியாய சாஸ்திரத்தில் என்ன பண்ணுவாங்க, டெஃபினேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி நம்மளுக்கு சயின்ஸ் டெஃபினேஷன் கொடுக்கும், அந்த மாதிரி திரவியம்னா என்ன டெஃபினேஷன், இல்ல புலன்கள்லாம் என்ன டெஃபினேஷன், மனசுக்கு ஒரு டெஃபினேஷன் என்னது, ஆத்மாவுக்கு ஒரு டெஃபினேஷன் என்னது, இல்ல பரமாத்மாவுக்கு ஒரு டெஃபினேஷன் என்னது, டெஃபினேஷன்ஸா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டெஃபினேஷன் செக் பண்ணுவாங்க, இது கரெக்டா இருக்கா, அந்த டெஃபினேஷன் கரெக்டா இருக்கா, சொல்லக்கூடிய பொருள் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு அந்த சாஸ்திரம் படிச்சு பார்த்தா புரியும். நம்ம கிட்ட நிறைய விஷயம் இருக்கு, நம்ம யாரும் படிக்கிறதே கிடையாது. நம்ம சாஸ்திரத்துல இல்லாத விஷயமே கிடையாது. நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து புதுசா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய சயின்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதை நான் பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், வாங்கிட்டு தான் இருக்கும். சோ இதை வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த 24 பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காத சேத திருதிஹி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருதம். இப்படியாக இந்த பிரகிருத்தியை நீயே க்ஷேத்திரம்னு புரிஞ்சுக்கோ. இதுக்குள்ளார மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசுக்கு என்ன இருக்கு, இச்சா துவேஷ சுக துக்க, விருப்பு வெறுப்பு, அதே மாதிரி சுகம் துக்கம், இதெல்லாமே மனசுல எழக்கூடிய பல்வேறு விதமான பாவனைகளை தவிர இது ஆத்மா கிடையாது. இதெல்லாமே வெறுமனே மனசனுடைய மாற்றம் தானே தவிர இது வந்து ஆத்மாவுடைய மாற்றம் கிடையாது. இதுதான் என்ன சொல்றாரு, க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
இது எல்லாமே கலந்தது என்ன சொல்றாரு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த க்ஷேத்திரம் என்ன ஆகுது அப்படின்னா 6 விதமான மாற்றங்களை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உடலானது, இந்த உடல் மட்டும் கிடையாது, நான் சொன்ன இந்த க்ஷேத்திரம் எல்லாமே 6 விதமான மாற்றத்தை ஏற்புடையதா இருக்கு. என்னென்னது இருக்கு? முதல்ல பிறக்குது, வளருது, கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் முதிர ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தளர ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் உயிரை இறந்து போயிடுது, அழிஞ்சு போயிடுது. சோ இந்த மாதிரி இந்த உடலுக்கு, இந்த க்ஷேத்திரத்துக்கு இந்த மாதிரி இதான் சொல்றாரு, ச விகாரம் உதாகிருதம், இப்படிப்பட்ட விகாரத்தை உடையது க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் 8வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மா பரமாத்மா இல்ல இந்த உடல்ல இருந்து ஒருத்தர் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அவனுக்கு எந்த மாதிரி ஞானம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. நம்மளுக்கு பகவத்கீதையை பார்க்கும்போது 12வது அத்தியாயத்துல அங்க என்ன பண்றாரு, 12வது அத்தியாயத்துல கடைசியில் என்ன பண்றாரு, அந்த பக்தனுடைய குணங்கள் நமக்கு 26 குணங்களை சொன்னார் இல்லையா? அந்த பக்தனுடைய குணங்கள் இப்படிப்பட்டதா இருந்தா ஒருத்தன் பக்தியில இருக்கா இல்ல பக்தனா இருக்கிறவன் அந்த 26 குணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இது ஞான யோகமா இருக்கிறதுனால ஒருத்தர் இந்த ஞான யோகியா இருந்து ஆத்மாவை இந்த உடல்ல இருந்து பிரிச்சு நான் இந்த ஆத்மா அப்படின்னு ஒருத்தர் உணர ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவனுக்கு இந்த குணங்கள்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். இந்த குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், தான் ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கறதுனால இங்க நமக்கு 20 குணங்களை பத்தி பேசுறார் கிருஷ்ணன். இந்த 20 குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அமானித்வம், மதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ரார்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், சைத்யம், ஆத்ம வினிகிரஹ, இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அகங்கார ஏவச்ச, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷான தரிசனம், அசக்திர் அனபவகி சங்க, புத்திரதார கிரகாதிஷு, நித்யம் ச சமச்சித்தத்வம், இஷ்டாபாபோதிபத்திசு, மயா சனன்ய யோகேன பக்திர் அவ்யபியாச்சிரைத், விவிக்த தேச சேவித்வம், ஆர்த்திர் ஞான சமாதின, அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானார்த்த தரிசனம், ஏதத் ஞானம் இதி புரோக்தம், அக்ஞானம் யத் அதோ அன்யத. இதெல்லாமே ஞானம். ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஞானம் சொல்லி சொல்ல, அந்த ஞானத்தை அடைவதற்கு உண்டான கருவிகள் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதை தவிர எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அக்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் உங்களுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஞானம் அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷன் கிருஷ்ணர் கொடுத்தாரு, க்ஷேத்திரஜ்யோர் ஞானம். இந்த 3 விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையாலுமே ஞானத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னென்ன 3 விஷயம்? க்ஷேத்திரம் அப்படின்னா இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கூடிய எல்லா பொருளும், இந்த ஆத்மாவை தவிர இது அப்படின்னு நம்ம எந்த பொருளை தெரிஞ்சுக்கிறோம் அது எல்லாமே க்ஷேத்திரம் தான். இந்த உடல், இந்த பிராணன், இந்த உலகம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய 24 பொருட்கள், இது எல்லாமே இதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது நான் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இதெல்லாம் என்ன சொல்றாரு, இது எல்லாமே பிரகிருதி க்ஷேத்திரம். இதை தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாரு? 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஆத்மா, என்னோட பரமாத்மா. இது ரெண்டுமே க்ஷேத்திரஜ்யர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த 3 விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையாலுமே ஞானத்துல இருக்கான். இல்லைன்னா அவன் உண்மையாலுமே ஞானம் கிடையாது, அவன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அக்ஞானம் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அந்த ஞானத்தை அடைவதற்கான வழி என்ன, அதுக்குண்டான குணங்களை பத்தி சொல்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார் அப்படின்னா, அவரு அமானித்வம். அமானித்வம் அப்படின்னா என்னது? விஷயம் இருந்தாலுமே அவன் எப்படி இருக்கான்? ரொம்ப அடக்கத்தோட இருக்கான். விஷயம் இல்லாம அடக்கத்தோட இருக்கிறது அப்படிங்கிற 2வது பட்சம். விஷயம் இல்லைன்னா அவன் அடக்கத்தோட தான் கண்டிப்பா இருக்கணும். அவன் என்ன பண்றான்? விஷயம் இருந்தாலுமே கூட, அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே கூட எப்படி இருக்கான்? என்னைக்குமே ரொம்ப தன்னை ரொம்ப எப்படி அப்படி பாக்குறான், பணிவா தான் பாத்துக்கிறான். சோ இதுதான் அமானித்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ என்ன, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, தன்னை தாழ்மையா நினைச்சுக்கிறது. இது என்ன சொல்றது? அமானித்வம் அப்படின்னா தன்னை பெருசா நினைச்சுக்காம, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான், நம்மளுக்கு எல்லாம் தெரிய போறது கிடையாது, ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, நிறைய தெரிஞ்சவங்க, நம்மளோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றான்? புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு பேரு அமானித்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அதம்பித்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதம்பித்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஆன்மீக காரியங்கள்ல மற்றவர்களுக்காக பண்றது, தம்பத்துக்காக பண்றது, அதாவது என்னுடைய பேருக்காக புகழுக்காக என்ன பண்றேன்? ஆன்மீக காரியங்களை பண்ண ஆரம்பிக்கிறேன். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பண்ண மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வேற ஒரு எண்ணம் இருக்கும், வேற ஒரு குறிக்கோள் இருக்கும். ஆனா மக்கள் பாராட்டுறதுக்காக, மக்கள் கிட்ட இருந்து பொய்யான ஒரு புகழை பெறறதுக்காக என்ன பண்றான்னு ஆன்மீக காரியங்கள் ஈடுபட்டு இருப்பேன். அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? அதம்பித்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நாடகம் ஆடக்கூடாது. உள்ள ஒண்ணு மாதிரி இருந்துட்டு வெளில ஒண்ணு மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி ஆன்மீக காரியங்கள் ஈடுபடணும். வெறுமனே மக்களுக்காக நம்ம ஆன்மீக காரியங்களை பண்ணக்கூடாது, நமக்காக பண்ணும், உண்மையில புரிஞ்சு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு பேரு அதம்பித்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அஹிம்சா. அஹிம்சைனா என்னது?
அஹிம்சை என்ன, நம்ம மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்கூடாது. எந்த விதமான உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்கூடாது. அது வந்து மனித சரீரம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த விதமான உடலுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம துன்பம் கொடுக்கூடாது. துன்பம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 3 வகையில கொடுக்கலாம். மனசு, புத்தி, வாக்கு. 3 வகையில என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கலாம். குறிப்பா நம்ம உடலால கொடுக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது கூட மறந்து போயிடுவாங்க. உடலால யாராவது ஒருத்தர் அடிச்சா கூட மறந்து போயிடுவான். ஆனா நம்ம வாக்குனால ஒருத்தர் துன்பப்படுத்துறோம் இல்லையா, அந்த துன்பமானது அவனுக்கு மறக்கவே மறக்காது. அந்த துன்பம் என்னைக்கும் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். தீயினால் சுட்டப்புறம் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜீவாத்மாவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடுமையான சொற்களால கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நம்ம ஹிம்சை கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஹிதமா பேசி அவங்களுக்கு என்ன பண்ணும், திருத்த பார்க்கணும், முயற்சி பண்ணுமே தவிர தேவையெல்லாம் பேசக்கூடாது. அதே போல மனசனால யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, கெடுதல் நினைக்கக்கூடாது. மனசனால நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. ஸோ இப்படி ஹிம்சை இல்லாம இருக்கணும். ஒருத்தர் மனதனாலையும் தன்னுடைய வாக்குனாலையும் தன்னுடைய உடலாலையும் ஒருத்தருக்கு தீங்கிழைக்காம இருக்கிறது என்ன சொல்றாரு, ஹிம்சா அஹிம்சா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சாந்தி. சாந்தி அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு அவமானம் வந்தாலும் அந்த அவமானத்தை என்ன பண்றாரு, அவரு பெருசா பொருட்படுத்துறது கிடையாது. அந்த அவமானத்தை வந்து அவர் சகிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. இதுக்கு பேரு சாந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஆர்ஜவம். ஆர்ஜவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். ஆர்ஜவம் அப்படின்னா ரொம்ப எளிமை. எளிமைனா என்ன அர்த்தம், எளிமையான உடல் போட்டுக்கிறதுக்கு எளிமை கிடையாது, எளிமையான உடவை போட்டுக்கிறது எளிமை கிடையாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாவே வேண்டும் சொல்லி சொல்றாங்க இல்லையா, அப்படிப்பட்ட எளிமை. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளில ஒரு மாதிரி பேசுறது, அதுக்கு பேரு எளிமை கிடையாது. எப்ப எப்படி இருக்கும், ரொம்ப கிளீனா ரொம்ப ஓப்பனா இருக்கணுமா. சோ ஒரு பக்தனுடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதை பேசிடுவான். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே வெளில ஒண்ணு நமக்கு நடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி மந்திரம் இருந்தாலும், மந்திரம் என்ன நினைச்சு என்ன பண்ணிட்டு இருந்தா, தசரதன் வந்து மந்திரைய வீட்டுல தான் வச்சிட்டு இருக்கான், கைகேயனோட வீட்டுல தான் வச்சிட்டு இருக்கான், அவளை வச்சு சாப்பாடு போட்டுதான் இருக்கான். ஆனா என்ன பண்றா, அவ உள்ள ஒண்ணு எண்ணத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்றா, ஒரு க்ஷணத்துல தசரதையே கொண்டு முடிச்சிட்டான். அதனால அசுரர்கள் இல்ல அபக்தர்கள் வந்து எப்படியே வெளியில வந்து வித்தியாசமா வருவாங்கன்னு நினைக்க கூடாது. நம்ம கூடயே இருந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கெட்டது செஞ்சுட்டு போயிருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒருத்தருடைய நல்லதுதான் யோசிக்க தவிர அவங்கள பத்தி எதுவும் கெட்டதா யோசிக்க கூடாது. சோ உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒண்ணு பேசக்கூடாது. இதுக்கு பேர் என்ன சொல்றாரு, ஆர்ஜவம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். எப்பயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆச்சாரியோபாசனம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். ஆச்சாரியோபாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது, ஆச்சாரியரை, அதாவது ஒரு குருவை அணுகி அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். இது வந்து ஞானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நம்மளுக்கு வந்து வால்மீகியோட உதாரணம் இருக்கு, அதே போல அஜாமனுடைய உதாரணம் இருக்கு, அதே போல மிருகாரி அப்படின்ற ஒரு வேடனுடைய உதாரணம் இருக்கு, அதே போல நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான உதாரணமான ராமாயணத்துல இருந்து சபரியோட உதாரணம் இருக்கு. சபரி அப்படின்ற வந்து பத்ம புராணத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கா. அந்த சபரி வந்து ஒரு காட்டு பெண்ணா தான் இருக்கு. அவளுக்கு வந்து எந்த ஞானமுமே இல்லாம ஒரு காட்ட தெரியக்கூடிய ஜந்துவா தான் இருந்துட்டு இருக்கா. அவன் வந்து மதங்க மகரிஷி அப்படின்ற அந்த ஆசிரமத்துக்கு வர, ஆசிரமத்துக்கு வந்து பார்த்த பின்னாடி அந்த ஆசிரமத்துல அவளுக்கு சேவை பண்ணும் அப்படின்னு ஒரு பாவம், ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. அந்த ஆசிரமத்துல சேவை பண்ணிட்டு இருக்க அந்த மதங்க மகரிஷிக்கு அவன் சேவை செய்ய என்ன ஆயிடுச்சு, அந்த குருனுடைய கடாட்சத்தினால அவன் என்ன பண்றா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. கேட்க என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு ஞானம் அதிகமாக ஆரம்பிக்குது. உட்காந்து படிக்கல, உட்காந்து இதை படிக்கணும் அப்படின்லாம் படிக்கல, சேவை மனப்பான்மையோட என்ன பண்றா, அந்த விஷயத்த கேட்க என்ன ஆயிடுச்சு, அந்த சேவையை என்ன பண்ணிடுச்சு, அவளுக்கு இதயத்துல எல்லா விதமான ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கடைசியில அவர் இறக்கும் போது என்ன பண்றாரு, கூப்பிட்டு அந்த மதங்க மகரிஷி அவர் வந்து மோட்சம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டு அவர் சம்பாரிச்ச எல்லா விதமான யோக சித்திகளையும் கொடுத்துட்டு இருக்காரு. கொடுக்கும் போது அந்த சபரியை கூப்பிட்டு கொடுக்கிறார், உனக்கு நான் என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செல்வத்தை நான் உனக்கு கொடுத்துட்டு போறேன், இதை நீ தொடர்ந்து பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன அந்த சொல்லும் அப்படின்னா, ராம நாமத்தை சொல்லி கொடுக்கிறார். ராம 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 ராமன் சொல்லி கொடுக்கிறார். அந்த பெண் சொல்ல ஆரம்பிக்கிறார், அந்த வயதான கிழவி சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்லிட்டே இருக்கா. 11 வருஷம் ஆகி போயிடுச்சு, 12 வருஷம் ஆகி போயிடுச்சு, 13 வருஷம் 1-2 மாசம் கூட ஆகி போயிடுச்சு. அவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கா. ராமர் அங்க எப்ப வனவாசம் கிளம்பினாரோ அங்க இருந்து அப்பதான் மதங்க மகரிஷி கிளம்பி போறார், வைகுண்டத்துக்கு போறார். சோ அப்ப சொல்லி கொடுத்துட்டு போறார். அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கா. தினமும் எந்த விதமான தடங்களும் இல்லாம தினமும் சொல்லிட்டு இருக்கா. கடைசியில ராமரே வரார். வந்து அங்க ராமர் வந்து உட்கார்ந்த பின்னாடி அந்த பாட்டி கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நம்ம யார்கிட்ட போய் கேட்கிறோமோ அந்த மாதிரி அவங்க கிட்ட பேச தெரியணும். எல்லாத்துக்கிட்டையும் எல்லாரும் மாதிரியும் பேசிட்டு இருக்க கூடாது. சோ என்ன பண்றாரு, அந்த வயசான பாட்டி கிட்ட போயிட்டு நீ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பாட்டியினுடைய அங்க அந்த சபரியினுடைய குறிக்கோள் என்னது, உடம்பு பாத்துக்கிறது கிடையாது, ஆத்மாவை பாத்துக்கிறது தான். சோ இப்ப கேட்கிறாரு, சுபாஷினி அப்படின்னு சொல்லி சொல்றாரு, மிருதுபாஷினி அப்படின்னு சொல்லி சொல்றாரு, ரொம்ப அழகா பேசக்கூடியவளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவகிட்ட பேசவே தெரியல, பட் இருந்தாலும் சொல்றாரு, ஏன்னா அவ பேசக்கூடிய விதம் அப்படி பேசுறா. என்ன சொல்றாரு, உன்னுடைய தபஸ் சித்திச்சுதா, நீ செய்யக்கூடிய தபஸுக்கான பலன் கிடைச்சதா,
ஏன்னா தபஸ் உனக்கு பண்ணும் அப்படின்னா அந்த தபஸ் செய்யறதுக்கு உனக்கு காமக்ரோதங்கள் அடங்கி இருக்கணும். அந்த காமக்ரோதங்கள் அடங்கணும் அப்படின்னா உன்னுடைய மனசு எப்படிக்கு ஸ்திரமா இருக்கணும். மனசு ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னா ரஜோகுணங்கள் உனக்கு அடங்கி இருக்கும். ரஜோகுணம் தமோகுணம் அடங்கி இருக்கணும். ரஜோகுணம் தமோகுணம் அடங்கி இருக்கணும் அப்படின்னா உனக்கு இருக்கக்கூடிய ஆகார சுத்தி கரெக்டா இருக்கணும். ஆகாரம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா உனக்கு நியமங்கள் கரெக்டா இருக்கணும். நியமங்கள் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீ குரு சொல்லக்கூடிய விஷயங்களை சரியா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும். சோ நீ உனக்கு குருனுடைய சேவை வந்து சித்திச்சதா, குரு சொல்லக்கூடிய வார்த்தையை நீ திருப்திப்படுத்தினியா அப்படின்ற கேள்விதான் கேட்கிறாங்க ராமர். அவங்க சொல்லக்கூடிய விஷயம், குருவுக்கு நீ சேவை பண்றதுனால உனக்கு என்ன பலன் கிடைச்சது, குருவனுடைய பலன்ல இருந்தா உனக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு ராமர் அங்க சொல்றார். அங்க சொல்ற குருனுடைய பலன் எனக்கு சித்திச்சிருச்சு, குரு சொன்ன விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு அவன் மோட்சம் போற. சோ அங்க பார்த்தோம் அப்படின்னா அவன் செஞ்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? குருவை ஆசிரியம் பண்ணி அந்த குருக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சான். அந்த குருவனுடைய கடாட்சத்தினாலே, அந்த குருவனுடைய கருணையினாலே அவனுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த குருக்கு வெறும் சேவை பண்ணிட்டு இருந்தா, குரு கிட்ட இருந்து கேட்டுட்டு இருந்தா. ரெண்டே விஷயம் தான், எது வேற எந்த விஷயமும் பண்ணவே இல்லை, வேற எந்த புது முயற்சியும் பண்ணவே இல்லை. அப்படி செய்யும் போது என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு அந்த ஞானம் கிடைச்சி பகவானே வந்து மோட்சம் கொடுக்குற அளவுக்கு அந்த என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு அந்த தகுதி வளர்த்துக்கிட்டா. அதான் என்ன சொல்றாரு, ஆச்சாரியோபாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான குணம் இந்த ஒரு விஷயம் தான். குருவனுடைய ஒரு நல்ல குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த குரு கிட்ட நம்ம சரணாகதி பண்ணிட்டு அந்த குரு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த வழிமுறை வேற எதுவும் கிடையாது நம்ம பகவானை அடையறதுக்கு, இந்த ஆத்மாவை உணர்றதுக்கும் அப்படி சொல்லி சொல்றார். இது ஆச்சாரிய உபாசனம். அதுக்கப்புறம் சௌச்சம். சௌச்சம்னு ரொம்ப தூய்மை, அகத்தூய்மை புறத்தூய்மை ரெண்டும் முக்கியம். அகத்தூய்மை எப்படி பண்றோம், குளிக்கிறதுனால தினமும் அட்லீஸ்ட் ஒரு 2 முறையாவது குளிக்கணும், தினமும் குளிக்கணும். ஸோ குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கடமையா சொல்லப்பட்டிருக்கு எல்லா விதமான ஸ்மிருதி சாஸ்திரங்களையும். ஸ்மிருதியில வந்து குளிக்கிறதே ஒரு அங்கமா சொல்லப்பட்டிருக்கு, பக்தியினுடைய அங்கமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால குளிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி குளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம குளிக்கும் போதே இதை நான் வந்து பகவானுக்காக தான் குளிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு குளிச்சோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பக்தியே போயிடும். நான் எந்திரிச்சு காலைல குளிக்கிறேன், எதுக்காக குளிக்கிறேன், குளிச்சாதான் நல்லா பூஜை பண்ண முடியும், குளிச்சாதான் நல்லா பகவான் பக்கத்துல போக முடியும், குளிச்சாதான் நல்லா சமைக்க முடியும். அந்த எண்ணத்தோட அவன் என்ன பண்றான், குளிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி குளிக்கும் போது அதுவே அவனுக்கு பக்தியா மாறி போயிடுது. என்ன பண்றான், பகவானை தியானம் பண்ணிட்டே குளிக்கிறான். ஸோ இது வந்து அகத்தூய்மை, புற தூய்மை. அகத்தூய்மை என்ன பண்றான், வெளில குளிச்சு என்ன பண்றான், கிளீன் பண்ணிடுறான். பட் உள்ள ஒரு புலன் இருக்கு இல்லையா, என்னது, மனசு அப்படின்ற ஒரு புலன் இருக்கு. அந்த புலனை என்ன பண்ணும், அடிக்கடி கிளீன் பண்ணிட்டே இருக்கணும், இல்ல அது ரொம்ப அழுக்கு நல்லா நிறைஞ்சு போயிடும். அந்த புலனை கிளீன் பண்றதுக்கு என்ன, மனசை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணும், பகவானுடைய நாமத்தை சொல்லும். ஸோ பகவானுடைய நாமமானது என்ன பண்ணும், மனசை வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கும். தினமும் என்ன பண்ணும், பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்மளுடைய மனசை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா தினமும் நம்மளுக்கு அழுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதை வந்து சௌச்சம் அப்படி சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்தைரியம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக பாதைகள் இல்லைன்னா நம்மளுக்கு சொல்லப்பட்ட சாஸ்திர விஷயங்கள்ல ஸ்திரமான நம்பிக்கையோட இருந்து அந்த ஆன்மீக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். அதுவே ஸ்தைரிய. ஆத்ம வினிகிரக அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய புலநோக்கு பொருட்கள் இருக்குல்லையே, அந்த புலநுகர்ச்சி பொருட்கள் அதுல இருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வைராகிய இந்திரியார்த்தேஷு. அதே போல நமக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் என்ன வரக்கூடாது, டேஸ்ட் அப்படிங்கிறது வரக்கூடாது. இது வந்து ஞானத்தினுடைய விஷயமா சொல்றார். நமக்கு எந்த விதமான புலநுகர்ச்சி பொருட்களையும் பற்றுதல் வளர்த்துக்காம நமக்கு ஆத்ம விஷயத்தின் மேல மட்டுமே ஒருத்தர் என்ன பண்ணும், பற்று வளர்த்துக்க முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் அகங்காரம் அப்படின்னா நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு எண்ணம் இல்லாம இருக்கணும். இது மனுஷங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்ப வந்து நல்லது நடக்குதோ அதை நான் பண்ணேன்னு சொல்லி சொல்லுவான், எப்ப கெட்டது நடக்குதோ அது பகவான் பண்றான்னு சொல்லிடுவான். அதுக்கு மட்டும் பகவான் எடுத்துக்க மாட்டான். என்னாச்சு, ஒரு முறை ஒரு பெரிய தோட்டத்துல வந்து நிறைய பழஞ்செடி எல்லாம் முளைச்சிருந்துச்சு. ஒரு மாடு வருது, உள்ள ஒரு மாடு வருது. அந்த மாடு என்ன பண்ணது, தோட்டத்தை தான் சாப்பிட்டு போயிடுது. சாப்பிட்டு போனா அந்த மாட்டை அடிச்சு துரத்துறான். அவன் அந்த நிலத்துக்காரன் துரத்துறான். மாட்டுக்காரன் வந்து அடிக்கிறான். ஏன்டா வந்து எங்களோட மாட்டை அடிச்ச சொல்லி கேட்கிறான். நான் அடிக்கலப்பா, எல்லாம் பகவான் செயல், நான் என்ன பண்ணேன், நான் அடிக்கல அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டான். இது பகவானுக்கே பொறுக்கல, நான் எங்கடா மாட்டை அடிச்சேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பகவானே கீழே இறங்கி ஒரு பிராமண ரூபத்துல வர்றாரு. வந்து தோட்டத்தை பாக்குறாரு. அடேங்கப்பா, தோட்டத்தில் நல்லா இருக்கேப்பா, நிறைய பூக்கள்லாம் இருக்கு, நிறைய பழங்கள்லாம் இருக்கு, நிறைய காய்கள்லாம் பூத்து இருக்கு. உன் தோட்டக்காரன் நல்லா வேலை பண்றான் போல இருக்கே, உன் தோட்டக்காரன் நல்லா 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 மெயின்டைன் பண்றான்ப்பா, என் தோட்டக்காரன் ஒண்ணுமே பண்றது இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். சொன்னோடனே அவன் சொல்றான், என் தோட்டக்காரன் என்ன பண்ணான், எல்லாம் நான் பண்ணேன், நான் இல்லவா இங்க இருந்து இந்த தோட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு, என்னாலதான் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப மாட்டடிச்சது, மாட்டடிக்கும் போது மட்டும் அது பகவான் அடிச்சாரு, தோட்டத்துல வரக்கூடிய பொருட்களை நான் தான் உற்பத்தி பண்ணேன், இது என்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லி சொல்றான். இப்படி என்னுடைய நான் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாம இது எல்லாமே அவனுடைய கருணை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதா என்ன சொல்றாரு, அகங்கார அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அகங்காரம் இல்லாம இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. 12வது குணம் என்ன சொல்றாரு அப்படின்னா துக்க தோஷானு தரிசனம்.
ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷான தரிசனம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். நான் முன்னாடியே சொன்ன உங்களுக்கு, ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா இந்த குணம் நம்ம ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு. ஏதோ நம்ம இங்க வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆன்மீகம் கேட்கிறோம், இல்ல ஏதாவது ஆன்மீக செயல்கள் ஈடுபடுறோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் சாந்தியா இருக்கு. இதை கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளவு கோரமா இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப பிரச்சனை நிறைஞ்ச உலகமா இருக்கு. இந்த உலகத்தை கொஞ்சம் நம்ம இந்த ஆன்மீக உலகத்துல இருந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் படக்கூடிய கஷ்டமோ இல்ல அவங்க அனுபவிக்கூடிய அந்த துன்பத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே பயமா இருக்கு. இந்த உலகத்துல என்ன என்ன இன்பம் இருக்கு? பீஷ்மரே சொல்றார் பாகவத்துல, ஆயிரமான துன்பங்களும் ஆயிரமான விபத்துக்களும் ஆயிரமான எதிர்பாராத கஷ்ட நஷ்டங்கள் நம்ம வந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. சோ மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு துன்பத்துக்கும் இன்னொரு துன்பத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதான் இன்பம் நினைக்கிறான். உண்மையில அவனுக்கு இன்பம் கிடையாது அந்த உலகத்துல. இன்பம் அப்படிங்க என்ன சொல்றோம்? ஒரு பிரச்சனைக்கும் இன்னொரு பிரச்சனைக்கும் நடுவுல வருது, ஒரு இழப்புக்கும் இன்னொரு இழப்புக்கும் நடுவுல வர இடம், ஒரு துன்பத்துக்கும் இன்னொரு துன்பத்துக்கும் நடுவுல வர இடம், ஒரு வியாதிக்கும் இன்னொரு வியாதிக்கும் நடுவுல வரக்கூடிய இடத்தான் என்ன சொல்றோம் நம்ம இன்பம் நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மையில இன்பம் அப்படிங்க நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் தலையில வந்து என்ன பண்றான், ஒரு பெரிய மூட்டையை சுமந்துட்டு போறான். தலை ரொம்ப பாரமா இருக்குன்னு என்ன பண்றான், தூக்கி கொஞ்சம் தோல்ல வச்சுக்கிறான். அப்பாடி அப்படின்னு நினைக்கிறான். அதான் அவன் இன்பம் நினைக்கிறான். இதுக்கு பேர் இன்பம் கிடையாது. தலையிலிருந்து நம்ம தோலுக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான், மறுபடியும் தலைக்கு ஏறிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் இன்பம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு என்னதான் பண்ணுது, இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு துன்பத்தை தான் கொடுக்குது. இதை ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணுமா. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, துக்க தோஷான தரிசனம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துன்பத்தை பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர். தரிசனம் பண்ணுங்க, நீங்களே பாருங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சு போயிரு இந்த உலகம் எவ்வளவு துன்பமயமானது அப்படின்னு. இதுக்கு நீங்க சாஸ்திரம் எல்லாம் படிக்க தேவையில்லை, இந்த உலகத்தை பார்த்தாவே போதும். ஆனா என்ன பண்றோம், அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கும். அதான் பிரகலாதர் சொல்றாரு, மதீர்ண கிருஷ்ண பரத்த சத்தோவா மிதோபிபத்தியத கிரக பிரதானாம் அதாந்த கோபீர் புரதா விருஷாம் தமிஸ்ரம் புனப்புனச்சர்வித சர்வனானாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மதீர்ண கிருஷ்ண பரத்த சத்தோவா, இவ்வளவு துன்பத்தை பார்த்தாலும் அவனுக்கு வந்து பகவான் மேல புத்தி வரவே வராது. காரணம் என்னது? மதீர்ண கிருஷ்ண பரத்த சத்தோவா மிதோபிபத்தியத கிரக பிரதானாம், அவனுக்கு வந்து இந்த உலகத்து மேல இருக்கக்கூடிய பற்றுதனால என்ன பண்றான், ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கான். இந்த உலகத்துல இருந்து வெளில போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கான். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு விரதத்தோட இருக்கான. அப்படி இந்த உலகத்துல என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, புனச்சர்வித சர்வனானாம், மறுபடியும் மென்னதையே மென்னுகிட்டு செஞ்ச காரியத்தை செஞ்சுட்டு என்ன பண்றான், இந்த உலகத்திலேயே துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கான். இதுதான் சந்தோஷம், இதுதான் இன்பம் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு பாவம் புரியல, இதை விட உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு, உண்மையான ஆனந்தம் எப்படி இருக்கும், உண்மையான சாந்தி எப்படி இருக்கும் அவனுக்கு தெரியாது. அது தெரியாத என்ன பண்றான், இதுதான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கான். இந்த உலகம் எப்படி இருக்கு, மொத்தம் எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த சொல்றாரு இல்லையா, இந்த உலகத்துக்கு பேர் என்ன சொல்றாரு, மிருத்யு பூமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மிருத்யு பூமி அப்படின்னா இறப்பவர்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். நான் உடனே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், போர்டு போட்டிருக்கும், ஒவ்வொரு ஊருக்குள்ள வரும்போது போர்டு போட்டிருக்கும், மதுரை மாநகராட்சி உங்களை வரவேற்கிறது அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு போர்டு போட்டிருக்காரு கிருஷ்ணர், இறப்பு உலகம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காரு. இந்த உலகத்துக்கு வந்தா அப்படின்னு என்ன பண்றோம், எல்லாரும் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இறக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2-3 ஆடை வந்து வெட்டுறதுக்காக கசாப்பு கடைக்காரன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கட்டி வச்சிருக்கான். அந்த ஆடுக்கு தெரியும் நம்ம தான் வந்து அடுத்தது இறக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஆடுக்கு தெரியும். ஆனா அந்த ஆடு என்ன பண்ணும், தான் இறக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாம அந்த ஆடு என்ன பண்ணும்னா பக்கத்துல புல்ல போட்டிருப்பாங்க, அந்த புல்ல சாப்பிட்டு இருக்கும். இல்ல பக்கத்துல ஒரு பெண் ஆடு இருந்துச்சு, அந்த பெண் ஆடோட சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கும். சோ இப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மனிதர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே இறப்பு இருந்தாலும் நம்ம தலை மேலேயே உட்காந்துருக்கு இறப்பு, எப்ப வேணா வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா என்ன பண்றோம், அந்த இறப்புக்கு நடுவில் உட்காந்து நம்ம விருந்து சாப்பிட்டு இருக்கோம். அந்த விருந்தையே நம்ம சந்தோஷம் நினைச்சு சாப்பிட்டு இருக்கோம். எப்படி அந்த ஆடு வந்து அப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு நிலையில தான் சாப்பிடக்கூடிய புள்ளையே வந்து சந்தோஷம் நினைச்சு சாப்பிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நம்மள என்ன பண்றோம், இப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான வாழ்க்கைக்கு மத்தியில அடையக்கூடிய ஒரு அற்பமான சந்தோஷத்தை என்ன பண்றோம், நம்ம சந்தோஷம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு பேர் உண்மையான சந்தோஷம் கிடையாது. இதுதான் பார்க்க சொல்றாரு கிருஷ்ணர். இப்படி ஒருத்தர் பார்த்தாருன்னா என்ன பண்ண முடியும், அவன் கேள்வி கேட்க முடியும், ஏன் இந்த துன்பம் வருது, துன்பத்துக்கான காரணம் என்னது, துன்பத்துல இருந்து நான் எப்படி மீண்டு போடும், எனக்கு இந்த துன்பம் பண்ணும் அப்படின்ற ஆசை கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆசை கிடையாது. இந்த ஆத்மா எனக்கு நிரந்தரமா வாழக்கூடியது. இந்த ஆத்மா வந்து உடலை விட்டு உடல் மாறிட்டே இருக்க தவிர ஆத்மா நிரந்தரமா தான் இருக்கு. ஆனா என்னால இந்த ஆத்மாவில இந்த உடலை நிரந்தரமா இருக்க முடியல. அப்ப நிரந்தரமான உலகம் எப்படி இருக்கும், அந்த நிரந்தரமான உலகத்தை நான் எப்படி போகணும் அப்படின்ற அந்த கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். இந்த கேள்வி கேட்டான் அப்படின்னா அவன் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வர முடியும். சோ ஆன்மீக வாழ்க்கைக்கு வரத்துக்கு மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் தான்.
நம்ம ஆன்மீகத்தையே பயிற்சி பண்ணாலுமே கூட நிறைய பேருக்கு வந்து இந்த உலகத்துல இருந்து போகணும், இந்த உலகத்துல இருந்து மோட்சம் போகணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஒரு தடவை துக்காராமருடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துக்காராம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு விட்டல் வராரு. ஸோ விட்டல் வந்து சொல்றாரு, துக்காராம், இந்த ஏகாதசி யாருக்கெல்லாம் வந்து இஷ்டம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் நான் மோட்சம் கொடுக்குறேன். உனக்கு மோட்சம் கொடுக்குறேன். உன்னோட சேர்ந்து என்ன பண்ணலாம், யாரெல்லாம் கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, எல்லாத்துக்கும் நான் மோட்சம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே துக்காராமுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா இத்தனை நாளா இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த உயிரினங்கள், இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம மோட்சத்துக்கு ஒரே நாள்ல கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு காலைல எந்திரிச்சு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு, ஹே பெண்ணே, இந்த மாதிரி ஏகாதசி அன்னைக்கு பகவான் மோட்சம் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு, நீ ரெடியாரு, நம்ம எல்லாரும் மோட்சம் போலாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த அம்மா, மோட்சமா, ஏன் உனக்கு காலங்கத்துல வேலை இல்லையா, நீ பாட்டு பைத்தியக்காரமா சொல்லிட்டு இருக்க, மோட்சம் போறதா, அப்புறம் வீட்டுல கூட எருமாடை யாரு பாத்துக்கிறது, வீட்டுல யாரு சாணி முழுகிறது, அப்புறம் எருமாடு யாரு புல்லு போடுறது, குழந்தைங்களாம் யாரு பாத்துக்கிறது, நீ போ, மோட்சம் நல்லா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அமுச்சு விட்டா. அவர் என்ன பண்ற, ரொம்ப துன்பத்தோட வெளில போறாரு. போய் என்ன பண்றாரு, அங்க முதல்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து கேட்கிறாரு, ஹே கோவிந்தா, இந்த மாதிரி இந்த ஏகாதசி அன்னைக்கு பகவான் மோட்சம் கொடுக்க தயாரா இருக்காரு, நீ வா, நம்ம இந்த ஏகாதசி மோட்சம் போயிடலாம், எந்த துன்பமே இல்லாம போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. துக்காராம், மோட்சம் நல்லதுதான், பட் இப்பதான் எனக்கு வந்து என்னுடைய பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன், கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், நீ இப்போ முதல்ல, நான் அடுத்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றாரு. இன்னொருத்தர் கிட்ட சொன்னா அவர் இன்னொரு காரியம் சொல்றாரு, இன்னொருத்தர் கிட்ட சொன்னா அவர் இன்னொரு காரணம் சொல்றாரு, இன்னொருத்தர் கிட்ட சொன்னா அவர் இன்னொரு காரணம் சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லி தட்டு கழிச்சிடுறாங்க. கடைசியில அவர் பூஜாரிக்கிட்டே போயிட்டார். பாண்டுரங்க பூஜாரிக்கிட்டே போறாரு. பூஜாரி ஜி, என்ன ஆச்சு சொல்லுங்க, இந்த ஏகாதசி நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறார் பகவான், அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஏகாதசி நீங்க ரெடியா இருங்க, நம்ம எல்லாரும் மோட்சம் போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பூஜாரி சொல்றாரு, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு, ஏகாதசியா, கொஞ்சம் எனக்கு அதான் இடிக்குது, ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு நிறைய மக்கள் வருவாங்க, அந்த மக்களுக்குலாம் நான் வந்து பூஜை பண்ணும், நிறைய தட்சணை வரும், ஸோ ஏகாதசி வேண்டாம், மேபி துவாதசி திரையோதசி அந்த நாள்ல நான் வேணா வரட்டுமா, நீ வேணா ஏகாதசி போங்க, நான் அடுத்த நாள் வரனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லி தட்டி கழிச்சிட்டார். இவர் என்ன இப்படி இருக்காங்க மக்கள் இவ்வளவு பக்தி பண்றதோட காரணம் என்னது, ஏன் பகவான் கிட்ட போய் பகவானை கேட்காம ஏதோ கேட்டு இருக்காங்களே இவங்க பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். மனுஷன் என்ன பண்றான், கஷ்டம் வரும்போது பகவானேன்னு போறான், அந்த கஷ்டத்தை எதனே ஓடி போயிடுறான். அந்த பகவானே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் கஷ்டம் வரவே போறது இல்லை, அவன் ஞாபகம் அவனுக்கு வர்றது கிடையாது. ஒரு பாட்டி நிறைய முள்ள தூக்கிட்டு போறாங்க, கஷ்டப்பட்டு முள்ள தூக்கிட்டு போறாங்க வெயில்ல. அந்த முள்ளை என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த முள்ளு கட்டு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துனே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறார். பகவான் வரார். வந்த பின்னாடி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறார். இந்த முள்ளுக்கட்டை தூக்கி தள்ள வை அப்படின்னு சொல்றாரு. பகவான் என்ன பண்றாரு, முள்ளுக்கட்டை தூக்கி தள்ள வச்சுட்டு போயிட்டார். ஸோ பகவானே வந்தாலும் நம்ம என்ன கேட்கிறோம், இந்த முள்ளுக்கட்டை தூக்கி தள்ள வைக்கன்னு தான் கேட்கிறோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பகவான் கிட்டே போயிட்டு எனக்கு இந்த துன்பத்தை கூட, இந்த பற்ற கூடு, அந்த பற்ற கூடு, இந்த செல்வத்தை கூடு, அந்த செல்வத்தை கூடு, எனக்கு இந்த பிரச்சனை கூடு, அந்த பிரச்சனை கூடுன்னு சொல்ல கேட்டுதான் இருக்குமே தவிர பகவான் கிட்ட போய் பகவானை கேட்கறது கிடையாது. பகவான் கிட்ட அவரே கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்ஸ் அவரே கிடைச்சிட்டாருன்னா நம்மளுக்கு வேற துன்பம் வரப்போறது கிடையாது. அது நம்ம யாரும் கேட்கறது கிடையாது. அவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி பல்வேறு விதமான அல்பமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். பகவானுக்கு ரொம்ப துன்பப்படுறாரு, இப்படி அல்பமா இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ அங்க என்ன பண்றாரு, துக்காரம் சொல்றாரு, இவங்க யாரும் கேட்கல. ஏகாதசி வந்துச்சு, ஏகாதசிக்கு பாட ஆரம்பிக்கிறாரு. சொல்றாரு, அவர் எல்லாத்தையும் சொல்றாரு, இந்த உலகத்துல ஏன் துன்பப்பட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு எல்லாரும் வந்துருங்க, நம்ம அந்த ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டுனா அங்கதான் இன்பம், உண்மையான இன்பம் இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரும் வர மாதிரி தெரியல. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆஹாஹா துக்காராம் எவ்வளவு அழகா பாடுறாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாரும் அதோட அர்த்தத்தை புரியாம என்ன பண்றாரு, அந்த அபங்கத்தினுடைய இசையில வந்து மூழ்கி போயிட்டாங்க. நம்ம எப்படி சுப்புலட்சுமியோடைய பஜகோவிந்தம் கேட்கிறோமோ, பஜகோவிந்தம் எல்லாம் நல்லா பாடுறாங்கப்பா சுப்புலட்சுமி, அதுல கூட அர்த்தம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. அதை திட்டுறாரு சங்கராச்சாரிய, நம்ம திட்டுறாரு, இந்த உலகம் எப்படி துன்பமயமானதுன்னு சொல்லி திட்டுறாரு. அதனால கோவிந்தனோட பேரை சொல்லுன்னு சொல்றாரு. அதை நம்ம பாக்குறது கிடையாது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அவரு, இவங்களுக்கு வந்து நம்பிக்கை உண்டு பண்றதுக்கு தம்பூரா இருக்கு இல்லையா, அந்த தம்பூரா தூக்கி போடுறாரு, மேல தூக்கி போடுறாரு. தம்பூரா மேல போயிடுச்சு, வைகுண்ட உலகம் போயிடுச்சு. அந்த தம்பூரா கை தட்டுறாங்க. ஓ வெரி குட், துக்காராம் இப்ப வந்து மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இனிமேல் துக்காராம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி போயிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்பயும் அவங்க வைகுண்டம் வரும்னு யோசிக்கல. அதுக்கப்புறம் புஷ்பக விமானம் கீழே இறங்கி வருது. புஷ்பக விமானத்துல ஏறார், வைகுண்டம் போராடி இப்பயும் சொல்றாரு, கையை கொடுங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க, நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. யாரும் கை கொடுக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, மக்களுக்கு இந்த உலகத்திலுடைய இன்னும் புரியல அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தை அவங்க இன்னும் முழுசா உணரல அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த உலகத்து மேல இன்னும் அவங்களுக்கு ஆசை வரல அப்படின்னு அர்த்தம். எங்க அந்த அந்த பௌத்த அந்த ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு ஆசை வரல அப்படி அர்த்தம்.
அதெல்லாம் கிருஷ்ணர் சொல்றார், மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் எத்தது சித்தையே எத்ததாம் அபிசித்தானாம் கஷ்டின்மாம் வேதி தத்வதா அப்படின்னு சொல்றார். ஆயிரம் மனிதர்கள்ல யாராவது ஒரு சிலர் தான் ஆன்மீகத்துக்கு வராங்க. அப்படி வந்து ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணக்கூடிய ஏராளமான மனிதர்களுக்குள்ளார யாராவது ஒருத்தன் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வரான்னு சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட மோட்சம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதுதான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனா நம்ம அதை எளிமையா எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம அதுக்கு விருப்பம் எல்லாம் என்ன பண்றோம், இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தேவையில்லை. அது எப்படி வரும்? துக்க தோஷான தரிசனம். இந்த உலகத்தில் கூட துன்பத்தை பார்த்தோம் அப்படின்னாவே போதும், நம்மளுக்கு இந்த உலகத்துல வெறுப்பு வந்து இந்த உலகத்துல இருந்து நம்ம விடுபட்டு என்ன பண்ணலாம், ஒருத்தர் மோட்சம் போகணும் அப்படின்ற அந்த ஆசையை உண்டு பண்ணிக்கலாம். இது ஞானத்துக்கு உண்டான ஒரு சாதனம் அப்படின்னு சொல்றாரு. இதான் துக்க தோஷான தரிசனம். அப்புறம் ஆசக்தி. ஆசக்தி அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும், இது வந்து ஒருத்தன் வந்து இந்த ஞானம் அடையிறதுக்கு அவன் சன்னியாசியா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவன் எப்படி இருக்கலாம், கிரகஸ்தனாவே இருக்கலாம், தன்னுடைய வீட்டிலேயே வாழலாம், தன்னுடைய மனைவி மக்களோடய வாழலாம். ஆனா எப்படி இருக்கலாம், பற்று இல்லாம இருக்கலாம். எப்படி பற்று இல்லாம இருக்க முடியும் அப்படின்னா, அவங்களால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழக்கூடாது. நம்மளால அவங்களுக்கு பிரயோஜனம் அப்படின்னு வாழவே தவிர அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழணும். அதே போல அவனுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் பற்று இருந்துச்சுன்னா அங்க துவேஷம் வந்துடும். பற்றும் இருக்கக்கூடாது, விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஆனா அன்போட இருக்கணும். கண்டிப்பா அன்போட இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது எல்லாத்தோடய அன்போட இருக்கணும். ஏன்னா எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள், எல்லாரோட இதயத்திலும் பரமாத்மா இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் பகவானுக்கு சொந்தமானவர்கள். நான் என்ன பண்ணிருக்காரு, பகவான் எனக்கு இவங்களை கொடுத்திருக்கார், இவங்க நான் சரியா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சா அப்படின்னா, முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் எப்படி வாழணும், வீட்டுல வாழும் போது அதிதிவத் கிரகேஷு அப்படின்னு சொல்றார். அதிதிவத் அப்படின்னா ஒருத்தர் வீட்டுல வாழும் பொழுது இது என்னுடைய வீடு கிடையாது, நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உறவினர் தான், ஒரு கெஸ்ட் தான். எப்படி ஒரு கெஸ்ட் ஒரு வீட்டுக்கு வந்தாருன்னா இது என்னுடைய வீடுன்னு சொல்லி எண்ணம் இல்லாம அந்த வீட்டுல வாழ்றாரோ, அந்த மாதிரி என்ன பண்றான் ஒவ்வொரு வீட்டுல வாழக்கூடிய ஒரு நபரும், இது என்னுடைய வீடு கிடையாது, இது வீடு பகவானுடையது, நான் இந்த வீட்டுல ஒரு கெஸ்டா வாழ்ந்துருக்கேன், இருக்க வரைக்கும் இருக்க போறேன், அப்புறம் கிளம்பி போக போறேன் அப்படின்ட்டு அந்த வீட்டுல எந்தவித பாதிப்பும் செய்யாம, அந்த வீட்டுல எந்தவித பற்றுதலும் இல்லாம அந்த வீட்டுல வாழ முடியும். அதுக்கு பேர் ஆசக்தி அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அனபிவி சங்கா அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ற கிடையாது, இந்த இரட்டிப்பு தன்மையில இருந்து வித்தியாசம், இந்த இரட்டிப்பு தன்மையில இருந்து என்ன பண்றான், விடுபட்டவனா இருக்கான். சமச்சித்தகா அப்படின்னு சொல்றான். சமச்சித்தகா அப்படின்னா இந்த உலகம் அப்படிப்பட்டதா இருக்கும். இந்த உலகமானது எப்படிப்பட்டதா இருக்கும், எப்பயுமே இந்த இரட்டிப்பு தன்மையினால்தான் இருக்கும். இன்பம் துன்பம், நம்மளுக்கு தேவையான விஷயத்துல இன்பம் வருது, தேவையில்லாத விஷயத்துல துன்பம் வருது, இப்படின்ட்டு மாறி 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 வந்துட்டு தான் இருக்கும். யாரும் வந்து இதை வந்து இது ஒரே மாதிரி செஞ்சிட முடியாது. ஒரு நாள் இன்பமா இருக்கும், ஒரு நாள் துன்பமா இருக்கும், ஒரு நாள் நம்மளுக்கு துக்கம் கொடுப்பாங்க, ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுப்பாங்க, ஒரு நாள் நம்மளுக்கு மானத்தை, ஒரு நாள் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஒரு நாள் நம்ம அவமானம் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த உலகத்தில் இருந்துதான் இருக்கும். இது இந்த உலகத்தோட இயற்கை, இது யாரும் மாத்தவே முடியாது. சோ அப்ப என்ன பண்றான் அவன், இந்த இயற்கை இப்படிதான் இருக்கும்னு என்ன பண்றான், அவன் புரிஞ்சுக்கிறானே தவிர இதனால அவன் என்ன பண்றது கிடையாது, துன்பம் அடையாது கிடையாது. சமச்சித்தகா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ்யபிசாரணி பக்தி அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பகவான் மேல இருக்கக்கூடிய நிலையான பக்தி, வேற எந்த விதமான ஆசையும் இல்லாம பகவான் மேல வைக்கக்கூடிய பக்தி, இது தனி வகை, தனி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சார். அதுக்கப்புறம் விவிக்த தேசி அப்படின்னா அந்த ஞானியான என்ன பண்றான் அப்படின்னா என்னைக்குமே கொஞ்சம் தனிமையில இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா 10 ஞானிகள் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்க வந்து கலகலகலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்த பேசுவான், இன்னொரு விஷயம் பேசுவான், எல்லாரும் குழம்பிட்டு இருப்பாங்க. அதனால என்னைக்கு கொஞ்சம் தனிமையில் இருக்க ரொம்ப முக்கியம் ஞானிகளுக்கு. அதே போல 2 ஞானி இருந்துட்டாங்கன்னா தொண பேச ஆரம்பிச்சிருவாங்க. பல பேர் தான் கலகலான்னு பேச ஆரம்பிச்சுவாங்க, 2 பேரும் தொண பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி நம்ம உத்தவகீதையில பார்த்தோம் இல்லையா, அங்க ஒரு பெண் வந்து என்ன பண்றா, ஒரு வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா, நிறைய வலையெல்லாம் போட்டுருக்கா. சோ நிறைய வலையில் போட்டுருக்கும் போது அந்த பெண் வீட்டு வேலை பண்ணும்போது அந்த வலையெல்லாம் சேர்ந்து சத்தம் ஏற்படுத்துது. அந்த சத்தத்தை ஏற்படுத்துறது என்ன பண்றா, வலையெல்லாம் கழட்டி வச்சிடறா. 2 வலையில மட்டும் போட்டுக்கிட்டா. இதுக்கு முன்னாடி சத்தம் வந்து கலகலகலன்னு வந்துட்டு இருந்துச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு, தொண சத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன பண்றா, அந்த வலையிலையும் கழட்டி வச்சுட்டு ஒரு வலையை மட்டும் போட்டு வச்சுட்டா. அப்ப என்ன ஆகுது, சத்தம் வராம அந்த வேலை பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி ஞானியானவன் என்ன பண்றான் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த உலக விஷயங்கள்ல என்ன பண்றாங்க, தூரமாவே இருக்கான். ஏன்னா மனிதர்கள் கூட அதிகம் பழக என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா நம்மளே அவங்க கிட்ட இழுத்துட்டு போயிடுவாங்க. தேவையில்லாத விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க, தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. நம்மளுடைய மனசை என்ன பண்ணுவாங்க, அதுல கொண்டு போய் நிலைப்பெற செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஞானி என்ன பண்றான்னா கொஞ்சம் தூரமாவே இருக்கான. இது ஞானிகளுக்கு. அந்த உத்தவகீதையிலே பக்தருடைய குணம் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அந்த பெண்ணானவள் எப்படி வலையெல்லாம் கழட்டி வச்சார். ஆனா இன்னொரு பெண் இருக்கா. அந்த பெண் யாருன்னா ராஜாவுடைய குமாரி. ராஜா யாருன்னா பகவான். அந்த ராஜகுமாரி யாரு, பக்தி. அந்த ராஜகுமார் என்ன பண்றா, எல்லா விதமான அலங்கார பூஷணங்களையும் போட்டுக்கிட்டு நல்ல சப்தத்தோட என்ன பண்றா, அந்த பதார்த்தத்தை செஞ்சு கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றா. அந்த ஆபரணங்கள் யாருன்னா பக்தர்கள். சோ பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்து அந்த பக்தி பண்றாங்க. இது ஞானத்துக்கும் பக்திக்குள்ள வித்தியாசம். ஞானி அப்படின்னா தனியா இருந்து பண்ணும். நிறைய ஞானிகள் சேர்ந்துட்டாங்கன்னா குழப்பம் வந்துடும். ஒரு ஞானி ஒரு விஷயம் சொல்லுவான், இன்னொரு ஞானி இன்னொரு விஷயம் சொல்லுவான், 2 பேரும் சண்டை தான் வரும், பிரச்சனை வரும்.
ஆனா பக்தர்களுக்குள்ளார சண்டை வரப்போறது கிடையாது. ஏன்னா எல்லா பக்தர்களும் சேர்ந்து கிருஷ்ணர் ஆராதனை பண்ற போறதுனால, கிருஷ்ணருக்காக சேவை பண்றதுனால எத்தனை பக்தர்கள் சேர்ந்தாலும் அங்க சண்டை வரப்போறது கிடையாது. அதனால ஸ்ரீல பிரபுபாத் சொன்னாரு, இந்த இஸ்கான் அப்படிங்கிறது ஒரு உண்மையான யுஎன்ஓ அப்படின்னு சொல்லி சொன்னார், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லி சொன்னார். ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா உண்மையான ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து இந்த இஸ்கான் இயக்கத்துல பல்வேறு விதமான மக்கள் இருக்காங்க. பல்வேறு நாட்டுல இருந்து, பல்வேறு ஜாதியில இருந்து, பல்வேறு இனத்துல இருந்து, பல்வேறு மொழி, பல்வேறு மதம் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரும் சேர்ந்து வந்து இருக்காங்க, ஒற்றுமையா இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கு. என்ன குறிக்கோள்னா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு குறிக்கோள் இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியும். சோ இப்படி இந்த இந்த உலகத்துல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு குறிக்கோளை நம்ம வச்சுக்கணும். அந்த உண்மையான குறிக்கோள் என்ன அப்படின்னா பகவான் தான். அந்த குறிக்கோளோட ஒருத்தர் எப்ப இருக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப ஒற்றுமை கிடைக்கும். நம்ம குடும்பத்திலயும் அப்படிதான். குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, கணவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், மனைவிக்கு ஒரு விருப்பம் இருக்கும், குழந்தைக்கு ஒரு விருப்பம் இருக்கும், குடும்பத்துல வேறவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அப்படி இல்லாம இந்த குடும்பத்தினுடைய தலைவர் கிருஷ்ணர், அவருக்கு எல்லாரும் சேவை பண்ணும். கணவன் தான் வெளியில போய் சம்பாரிச்சுட்டு வந்து கிருஷ்ணருக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுக்குறான். மனைவி தன்னுடைய வீட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு, வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு, சமைச்சிட்டு, குழந்தைகளை பார்த்துட்டு அவங்க வீட்டை வந்து பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகள் தாங்க நல்லபடியா படிச்சு அந்த படிப்புனால அவங்க என்ன பண்றாங்க, பகவத் விஷயங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமா இருக்காங்க. அதே போல நல்ல குணங்களை வளர்த்துக்கிறாங்க, ஞானத்தை வளர்த்துக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு அவங்க அடங்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட குணங்களால அவங்க பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி குடும்பமே எல்லாமே சேர்ந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த குடும்பமானது ரொம்ப சாந்தமா இருக்கும். அங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் எங்க சொல்றாரு. ஸோ இப்படி ஒருத்தர் எப்படி குடும்பத்தில் இருக்கும் போதுவே அவர் எப்படி தனிமையில் இருக்க மாதிரி தான் இருக்கும். தனிமை அப்படின்னா பௌதிக விஷயங்கள், இந்த உலக சுகங்கள்ல இருந்து யார் அதிக பற்று இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் தூரமாவே இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா, அப்படி இருக்கிறதுக்கு எது சாத்தியம், எப்படி சாத்தியமாகும், எப்ப நம்ம பக்தருடைய சங்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டோமோ, எப்ப நம்மளுக்கு பக்தர்களுடைய நட்புறவு அதிகம் ஆயிடுச்சு அப்ப என்ன போயிடும் அப்படின்னா, சாதாரண பக்தர்களுடைய சாதாரண நபர்களுடைய நட்பு நம்மளுக்கு தூரம் ஆயிப்போயிரும், ஆட்டோமேட்டிக் ஆயிப்போயிரும். ஏன்னா பக்தருடைய குணத்தையும் பார்க்கறான், சாதாரண மனிதனுடைய குணத்தையும் பார்க்கறான். பக்தன் எப்படி நம்ம கூட பழகுறான், அவன் எவ்வளவு இனிமையா இருக்கான், எவ்வளவு தன்னலம் இல்லாம இருக்கான், எவ்வளவு தூய்மையா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கறான். அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சுயநலத்தோடு இருக்காங்க, இந்த மக்கள் வந்து எப்படி தன்னுடைய விருப்பக்காக நம்மளை உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அவன் என்ன பண்றான், வித்தியாசப்படுத்தி பக்தருடைய சங்கத்தில் இருக்க அவன் முயற்சி பண்றான். சோ இப்படி ஒருத்தர் என்ன பண்ணும், அந்த பக்தோட சங்கத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவே அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணுவான், என்னைக்குமே இந்த ஞானத்தோட இருக்கணும். அவன் சாப்பிடும் போது, குளிக்கும் போது, தூங்கும் போதும் இந்த ஞானத்தோட இருக்கணும். ஞானத்தோட இருக்கணும், நான் இந்த உடல் கிடையாது, இந்த ஆத்மா அப்படிங்கிற இந்த ஒரு தியானம் என்னைக்குமே ஒருத்தர் இருந்துட்டே இருக்கணும். மறந்து போயிரும், மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் தத்துவ ஞானார்த்த தரிசனஹ, அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தத்துவ விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல 3 தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். சித்து, அச்சித்து, ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தத்துவங்கள் இருக்கு. அந்த 3 தத்துவங்கள் என்ன பண்ணும், அப்பப்போ ஒருத்தர் ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும், தினசரி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த மாதிரி யார் ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ, இந்த குணங்களை யார் ஒருத்தர் வளர்த்துக்கிட்டானோ அவன் தான் ஞானத்தை உடையவன், இல்லைன்னா அவனுக்கு தான் ஞானம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் இங்க 20 குணங்கள் சொல்லி முடிக்கிறார். நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி 8:30 ஆயிடுச்சு, அதெல்லாம் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ இதுக்கு மேல கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்துல இந்த விஷயத்த வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அதாவது இந்த ஆத்மா இப்ப வந்து பிரகிருதியை பத்தி சொல்லி முடிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாரு, இந்த 3 விஷயங்களை பத்தி இங்க பேச ஆரம்பிச்சார். இந்த 13 அத்தியாயத்துல பிரகிருத்தினா என்னது, அப்புறம் புருஷன்னா என்னது, இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத அர்ஜுனன் பேச ஆரம்பிச்சா. அதுக்கு வந்து என்ன சொல்லிட்டார் கிருஷ்ணர், பதில் சொல்லிட்டார். ஞானம் அப்படின்னா இந்த க்ஷேத்திரக்யோர் ஞானம் அப்படின்ட்டு, இந்த க்ஷேத்திரன்னா என்ன, க்ஷேத்திரக்ஞன்னா என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டா அதான் ஞானம் சொல்லி சொன்னார். க்ஷேத்திரம் அப்படின்னா என்னது, இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கூடிய எல்லா விதமான பௌதிக பொருளும், அச்சித் தத்துவம் எல்லாமே க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இது அபிதீயத்தை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் க்ஷேத்திரக்ஞ, இந்த உலகத்தில் அறிபவன், அறிவா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஆத்மா தான். ஆத்மா ஞானஸ்வரூபன் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார். இந்த ஆத்மா காட்டிலும் இன்னொரு விஷயம் இருக்கு, அது வந்து பரமாத்மா. இந்த ஆத்மாவானது இந்த உடம்பை மட்டும் தான் தெரிஞ்சுக்கும், பரமாத்மாவானது இந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான உடல் இருக்கக்கூடிய ஞானத்தையும் தெரிஞ்சதுனால அவன் உயர்ந்த க்ஷேத்திரக்யன் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சார். இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, அந்த க்ஷேத்திரமான இந்த பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார். டீட்டெயிலா 24 தத்துவங்களை சொல்லி கொடுத்தார். அந்த ஞானத்தை அடையறதுக்கு, ஆத்மா அப்படிங்கிற அந்த ஞானத்தை அடையறதுக்கு ஒருத்தனுக்கு இந்த 20 குணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 குணங்களை சொல்லி முடிச்சார்.
அடுத்த ஸ்லோகங்கள்ல இருந்து இதுக்கு ரெண்டையும் இந்த பிரகிருத்தியை தாண்டி இருக்கக்கூடிய இந்த புருஷனை பத்தி பேச போறார். புருஷன் அப்படின்னா இந்த ஆத்ம பரமாத்மாவுக்குள்ள வித்தியாசம், ஆத்மாவுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, பரமாத்மாவுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த இந்த அத்தியாயங்களை பேச போறோம். அதை நம்ம நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 14 அத்தியாயத்தை நம்ம மறுபடியும் நாளைக்கு தொடங்கலாம். ஸோ இந்த உபன்யாசம் இங்கோட முடிக்கிறேன். யாருக்காவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா இப்ப கேட்கலாம். ஓகே, மணிகண்டன். ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நீங்க வந்து சொன்னீங்க புத்தர் வந்து அவர் வந்து அவரும் பகவான் தான், ஆனா வந்து அவர் வந்து சாஸ்திரம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன் வந்து ஒரு பகவான் வந்து கிருஷ்ணர் பெருமாளே வந்திருக்காரு, வந்து ஏன் வந்து சாஸ்திரம் சொல்லாம போயிருக்காரு? பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த புத்தருடைய அவதாரத்துக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு. காரணம், அந்த புத்தருடைய அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அஹிம்சையை வந்து நிலைநாட்டுறதுக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே சாஸ்திரம் அப்படின்ற பேரை சொல்லிட்டு நிறைய பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யஜ்யம் அப்படின்ற பேர்ல நிறைய பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய உயிர்களை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த உயிர் பலியை வந்து நிறுத்தணும். அந்த உயிர் பலி எப்படி நிறுத்துறது? அவங்க உயிர் பலி எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரம் சொல்லுது உயிர் பலியை கொடுக்குன்னு சொல்லுது. அதனால என்ன பண்றேன், நான் அந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு பேசா வச்சுட்டு நான் உயிர் பலியை கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். உண்மையில சாஸ்திரம் வந்து உயிர் பலியை சொல்லாது. அந்த சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் யஜ்யம் பண்ணும் போது ஒரு வயதான ஒரு நோய்பட்ட ஒரு பசுமாட்டை கொண்டு என்ன பண்றான், அவன் பலி கொடுக்க முயற்சி பண்ணும்போது என்ன பண்றான் அப்படின்னா அந்த பசுமாடு என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு அந்த பசுமானுடைய உடல் மாறி அங்க தேவனா வெளில வருமா. அப்படி தேவனா வெளில வந்துச்சு அப்படின்னா அவன் செய்யக்கூடிய அந்த யஜ்யத்துக்கு பலன் இருக்கு, அவன் செய்யக்கூடிய மந்திரத்துக்கு சக்தி இருக்கு, அந்த தூய்மை இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி அவங்க உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த யஜ்யத்தை பண்ண மாட்டாங்க. அந்த யஜ்யமானது ரொம்ப ரொம்ப அரிதா செய்யப்படக்கூடிய யஜ்யம். அப்படிப்பட்ட யஜ்யம் எல்லாம் உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய அஸ்வமேத யஜ்யம் இந்த மாதிரி யஜ்யங்கள்லாம் வந்து ரொம்ப அரிதா தான் செய்வாங்க, எல்லா இடத்துலயும் செய்ய மாட்டாங்க. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதை தப்பா உபயோகப்படுத்திக்கிட்டு நிறைய தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ பகவான் பார்த்தாரு, இவங்களை நிறுத்துறது எப்படி நிறுத்துறது, இவங்க வந்து இதை சொல்றா புரிய போறது கிடையாது. அதனால முதல்ல என்ன பண்ணும், இவங்களை அஹிம்சையை கொண்டு வரணும். அந்த அஹிம்சையை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாஸ்திரம் பொய்ன்னு சொல்லி நிறுத்தணும். ஒருத்தன் மேல பட்டம் விட்டுட்டே போயிட்டு இருக்கான். பட்டம் விட்டு என்ன பண்றான், மாடியினுடைய எட்ஜுக்கு வந்துட்டான். எட்ஜில் வந்து கீழே உழுவு போறான். ஸோ உழுவு போறவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, விழ போறான் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டே தம்பி, அங்க இருந்து விழ போறடா, விழுந்தா அவன் தலையெல்லாம் உடஞ்சு போயிடா, தலை உடஞ்சா மண்டை உடஞ்சா ரத்தம் வரண்டா, ரத்தம் வந்தா அப்புறம் கட்டு போகணும்டா, அப்புறம் இதெல்லாம் பிரச்சனை வரண்டா நீங்க சொல்ல முடியாது. நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், டே நில்லு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன் நிற்க சொல்லணும். நிக்க சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப தப்பான காரியங்கள் நிறைய ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பகவான் என்ன பண்றாரு, முதல்ல வந்து நிறுத்த சொல்றாரு. அந்த நிறுத்துறது எப்படி நிறுத்துறாரு, சாஸ்திரத்துக்கு புறமா பேச ஆரம்பிக்கிறார். சாஸ்திரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுப்பா, எல்லாமே அன்பு தான், எல்லாமே அஹிம்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு பிரச்சாரத்தை முதல்ல எடுத்து வச்சார். ஸோ மக்கள் அதை ஒரு சிலர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அஹிம்சையை முதல்ல எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, நம்ம அஹிம்சையோட இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அஹிம்சை அப்படிங்கிறதே நம்மளுக்கு தர்மம் கிடையாது. அஹிம்சை தர்மமா இருந்தால் அது எல்லாருக்கும் தர்மம் கிடையாது. ஒரு க்ஷத்ரியன் அஹிம்சையோட இருக்கக்கூடாது. அப்படி அஹிம்சையா இருந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்தியாவில் பல்வேறு விதமான மதங்களும் பல்வேறு விதமான ஆட்சியாளர்களும் உள்ள வந்து இந்தியாவை கெடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதை வந்து அவர் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் சங்கராச்சாரியர் வந்தாரு. அவர் வந்து மறுபடியும் சாஸ்திரத்தை உள்ள கொண்டு வந்தார். இல்ல, சாஸ்திரம் தான் உண்மை, அந்த சாஸ்திரத்தை படி தான் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும், அந்த சாஸ்திரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா சாஸ்திரம் நம்ம சரியா உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திரத்தை மறுபடியும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்தார், அதுக்கப்புறம் மத்வாச்சாரியர் வந்தார், அதுக்கப்புறம் நிம்பார்க்க ஆச்சாரியர், விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபுரு அப்படின்ட்டு பல்வேறு விதமான ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த சாஸ்திரத்தை நம்மளுக்கு சரியான வகையில் வழிபடுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த புத்தர் வந்ததுக்கான காரணம். ஓகே சார் குருஜி. இன்னொரு கொஸ்டின் வந்து, ஏன் வந்து இந்த சாஸ்திரம்லாம் வந்து சின்ன குழந்தைங்க சொல்லி கொடுக்குறது இல்லை? ஆக்சுவலாக வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க வந்து ஸ்கூல் தான் அனுப்புறாங்க. ஸ்கூல்ல வந்து என்ன நமக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அதை சொல்லி கொடுக்குறாங்க. பட் யாருமே வந்து இந்த மாதிரி சைல்டுஹுட்ல இருந்து யாருமே சொல்றது இல்லைல்ல, அது ஏன் சொல்றது இல்லை? ஏன் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு குழந்தைக்கு யார் முதல் குரு அப்படின்னா அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் அந்த பொறுப்பு ஆரம்பிக்கணும். நம்ம முதல்ல அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் வீட்டுல இருந்து. நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு தெரியாத விஷயம், இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு நிறைய தெரியறது கிடையாது. தெரிஞ்சாலும் நம்மளுக்கு நேரம் இருக்கிறது கிடையாது. நம்ம இதை சொல்லிக் கொடுக்க இது நம்மளுக்கு முக்கியமா எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், இதை படிச்சா என்ன பண்ண போறான், இதை தெரிஞ்சா என்ன பண்ண போறான், அவன் ஸ்கூல்ல படிச்சாதான் அவனுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்பயே நம்ம ஆன்மீக விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட எத்தனை பேர் அவங்க குழந்தைகளை கொண்டு வந்து முன்வர இருக்காங்க, ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தா எத்தனை பேர் வர தயாரா இருக்காங்க? யாரும் வரது கிடையாது.
அப்படியே வந்தாலும் ரொம்ப நேரம் கிடையாது. மற்ற விஷயத்துக்குலாம் நேரம் போக கொஞ்சம் நேரம் தான் கொடுக்குறாங்க இந்த ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறது. ஆனா ஸ்கூலுக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. ஸோ நம்மளுடைய அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, அதை மறந்து போயிடுது. அரசாங்கம் வந்து இன்னைக்கு அதோடைய முக்கியமான கடமையான மக்களை வந்து ஆன்மீக வழியில வந்து அவங்கள எப்ப நம்ம ஈடுபடுத்துறோமோ அப்ப மக்கள் தானாக என்ன பண்ணிடுவாங்க, தர்மத்துல வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப மக்கள்லாம் தர்மத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப வந்து அவங்கள வந்து நம்ம அடக்குமுறை அப்படிங்கிற தேவை கிடையாது. மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப அரசாங்கம் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். அரசாங்கத்துல இவ்வளவு பிரச்சனையே இருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்க, தற்காலிகமான ஒரு தீர்வு தான் கொடுக்குறாங்க பிரச்சனைக்கு. ஓகே, தப்பு பண்றானா இவனுக்கு தண்டனை கொடு, தப்பு பண்றானா இந்த தண்டனை கொடுன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்களே தவிர அந்த தப்பு பண்றதுக்கான காரணம் என்னது, அவன் இதயத்தை மாற்றணும், அவன் இதயத்தில் இருக்கக்கூடிய காம குரோதங்கள் எடுக்கணும், அந்த காம குரோதத்திலிருந்து விடுபடணும், அவன் புண்ணிய ஆத்மா வாழணும் அப்படின்னா அவனுக்கு பக்தியை சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தனுக்கு பக்தியை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அவன் தப்பு பண்ண போறதே கிடையாது. அப்ப அவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா கவர்மெண்ட் அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஸோ கவர்மெண்டோடைய சைட்ல இருந்தும் நம்மளுக்கு இது நம்மளுக்கு சரியா வர்றது கிடையாது. நம்மளும் இதை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அதே போல நீங்க ஆன்மீகம் அப்படின்ற பேர் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே போய் நிறைய பேர் ஏமாந்து போய் என்ன பண்றாங்க, ஆன்மீக விஷயங்கள் கத்துக்கிறது கிடையாது. ஆனா இஸ்கான் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு. அதே போல ஒரு சில இயக்கங்களும் இப்ப வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் இருக்காங்க, மத்வார்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உண்டான குருகுலத்துல சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. குருகுலம் இல்லாம கிடையாது. நமக்கு அந்த குருகுலத்தின் மேல அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதை படிச்சு என்ன பண்ண போறான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதனால இன்னைக்கு நம்மளுக்கு இந்த உலகத்துல வாழ்றது கண்டிப்பா நம்மளுக்கு கல்வி அப்படிங்கிற தேவையான ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. யாரும் அதை மறுக்க முடியாது. ஸ்கூலுக்கு போறதோ காலேஜுக்கு போறதோ யாரும் வந்து இனிமேல மறுக்க முடியாது. அது உலகத்தோடைய ஒரு பகுதியா மாறி போயிடுச்சு. அதை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். ஆனா அதோட சேர்ந்து இந்த ஆன்மீக கல்வியை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல பெற்றோர்களால் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதே போல இந்த மாதிரி இயக்கங்கள் நடக்கக்கூடிய ஒரு சில ஆன்மீக கல்விகளை சொல்லிக் கொடுக்க விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் நம்மளுக்கு ப்ரோப்பா சொல்லிக் கொடுத்தாரு. அதே போல நம்ம சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு குருகுலம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு குருகுலம் அப்படி நம்ம வீடு தான். வீட்டை விட ஒரு பெரிய குருகுலம் எதுவும் கிடையாது. ஸோ பெற்றோர்கள் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு அவங்க சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம். அதே போல நிறைய குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து என்ன பண்ணலாம், அவங்கள நம்ம எல்லா எல்லா இஸ்கான் டெம்பிள் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இஸ்கான் டெம்பிள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க குழந்தைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களும் நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. நம்ம அதை செய்யல அப்படின்னா அவங்க கத்துக்க போறது கிடையாது. அவங்க கேட்கறத விட அவங்க பார்த்து தான் கத்துப்பாங்க. சின்ன குழந்தைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செய்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து 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 தான் அந்த குழந்தைங்க வளர ஆரம்பிக்குது. ஸோ அதனால முதல்ல நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தானாவே வந்துடும். அவங்களுக்கு சம்ஸ்காரம் அப்படிங்கிறது பெற்றோர்களை பார்த்து தானா வர ஆரம்பிச்சிடும். அப்படிதான் நம்மளுடைய அதான் நம்மளுடைய என்ன சொல்றது கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம அப்பா என்ன பண்ணாரு, நம்ம அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அந்த விஷயத்த பார்த்து 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 அந்த குழந்தை என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த பக்திக்கு ரொம்ப எளிமையா வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம், குழந்தைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்ல என்ன பண்ணலாம், கலந்துக்கிட்டு அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணலீலைகள் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கதை ரூபத்துல அவங்களுக்கு என்ன பெறும், இந்த தத்துவ விஷயங்கள்லாம் உள்ள போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பையன் ஆக ஆக என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம தத்துவ விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே குருஜி. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இது வந்து இது பிரபுபாதா கூட சொல்லியிருக்காரு. இது வந்து மரண பூமி. இது வந்து ரொம்ப வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பூமியில வாழ்ந்தா. இது ஒரு மரண பூமி. அப்படி நம்ம வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளால வந்து ஹாப்பியா இருக்கவே முடியாதுல்ல. ஏன் அதான் சொல்றாரு அவர். இங்க வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம இதை சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு வாழக்கூடாது. நம்ம இங்க இருந்து போக போறோமே அப்படின்னு நினைச்சா சந்தோஷப்படுறோம். ஒருத்தனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அடுத்தது அவன் போகக்கூடிய இடம் வந்து ரொம்ப நல்ல இடமா இருந்துச்சு அப்படின்னா அவன் போறதுல பயப்படவே மாட்டான். அவன் அடுத்தது எங்க போறான்னு தெரியலையே, நான் அடுத்தது எங்க போறேன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அவன் பயப்பட ஆரம்பிப்பான். ஸோ இந்த உலகத்துல யார் மரணத்தை கண்டு பயப்படுவாங்க அப்படின்னா, அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறதா என்ன பண்ணுவான், பயப்படுவான். அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா மரணம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிடுவான். ஒரு முயல் மாதிரி. முயல் என்ன பண்ணும் அப்படின்னா பின்னாடி ஒரு சிங்கம் துரத்திட்டு வரும். முயல் வேகமா ஓடும். ஓடி 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 பார்க்கும், அந்த முயலால ஓட முடியாது. ஒரு கட்டத்துல என்ன பண்ணும் அப்படின்னா முயல் என்ன பண்ணும், ஒரு மண்ணுக்குள்ள தலையை விட்டுக்கும். மண்ணுக்குள்ள தலையை விட்டு இப்ப கண திறந்து பார்க்கும். இப்ப சிங்கம் இருக்கா, சிங்கம் கிடையாது, பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்னு நினைக்குமா. ஆனா பின்னாடி பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரச்சனை இருக்கு மரணம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம், பிரச்சனை மறந்து போயிடு. பிரச்சனை மறந்து போனா பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது உண்மையான தீர்வு. உண்மையான தீர்வு அப்படிங்கிறது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்,
இப்ப மரணத்துக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, நல்ல ஒரு இடத்துக்கு போய் அடைய போறேன் அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷமா போவான் இங்க இருந்து, இல்லையா? சோ அந்த ஒரு பயம் நம்மளுக்கு இருக்க தேவையில்லை. மரணத்துக்கு நான் பயப்பட தேவையில்லை. அதை நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது எப்ப வேணா வரும், அது இயற்கை தான். இந்த உலகத்துல அது ரொம்ப இயற்கையான விஷயம் தான். அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன பண்றான், இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறான், அவ்வளவுதான். ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? குடியிருந்த கோயில் சொல்லி சொல்லுவோம் வீட்டை, இல்லையா? ஒரு 20 வருஷம் ஒரே வீட்டுல இருந்துட்டு திடீர்னு வேற வீட்டுக்கு போனா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ, இந்த செங்கலை விட்டுட்டு போறேனே, இந்த துரு பிடிச்ச இந்த ஜன்னலை விட்டு போறேனே, இந்த உடஞ்சி போன இந்த கதை விட்டுட்டு போறேனே, நம்மளுக்கே இருக்கும் இல்லையா? நம்ம வீடு பார்த்தாவே தெரியும், அங்க ஒரு வீட்டுல அந்த இடத்துல சின்ன துரு பிடிச்சிருக்கும், அது ஞாபகம் வரும். பா, அந்த வீடு என்ன ஞாபகம் வருதுப்பா, அங்க அந்த சின்ன துரு பிடிச்சிருக்கும்ல, அந்த இடத்துல அந்த அந்த கதவு சின்ன உடஞ்சிருக்கும்ல, அந்த ஸ்டாப் கொஞ்சம் உடஞ்சிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் யோசிக்க ஆரம்பிப்பான். பட் உண்மையில அது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம தங்கி இருக்கோம், அடுத்த ஒரு இடத்துக்கு போறோம், அடுத்த ஒரு இடத்துக்கு போறோம். இதை இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம் தான், உடனே வராது. இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்க உடனே வராது. அவன் என்ன பண்றான், பக்தி செய்ய கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறான். அது உணரணும். நம்ம இதை புஷ் பண்ணிட்டு இருக்க கூடாது. புஷ் பண்ணாம அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பயமின்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும், அச்சமின்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அது எப்ப வரும், நம்மளோட டெஸ்டினேஷன், நம்ம அடுத்தது எங்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். நம்ம அடுத்த போற இடம் ரொம்ப சந்தோஷமான இடம் அப்படின்னா அவன் இந்த மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான், ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்பான். அடுத்தது நல்ல இடத்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவானே தவிர அவன் பயப்பட மாட்டான். ஓகே விஜய். இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின். இப்போ சில பீப்புள் சில பேருக்கு இந்த சாஸ்திரம் பத்தியே கம்ப்ளீட்டா தெரியாம இருக்கும். அவங்கெல்லாம் ஆக்சுவலா அவங்க ஒண்ணுமே தெரியாதுல்ல, அவங்கெல்லாம் ஒண்ணுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அட்லீஸ்ட் நீங்க சொல்றீங்க, அதனால புரியுது. பகவத்கீதை எடுத்து படிச்சானா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி அந்த ஞானமே இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுல்ல. ஆமா, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றோம். அதனால என்ன பண்றாங்க, பக்தர்கள் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு அப்படி இருக்கவங்களுக்கும் ஞானத்தை கொடுக்கதான் பிரச்சாரம் பண்ணா தெரியுறாங்க. சில பிரபா அதான் பண்ணாரு. இப்ப இந்தியால ஓரளவுக்கு கலாச்சாரம் தெரியும், ஓரளவுக்கு பக்தி அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா அயல் நாட்டுல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறதா ஷீல பிரபாருடைய ஆசை. ஏன்னா அவருடைய குருவை சொல்லிட்டு போனார், இந்தியால இருந்து வெளியில போய் என்ன பண்ண, இந்த ஞானத்தை முதல்ல கொடுக்க ஆரம்பின்னு சொல்லி சொன்னார். அதனால சில பிரபாதர் தான் முதல்ல அமெரிக்கால போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செஞ்சு அங்க பக்தி அப்படிங்கிற விஷயத்தை, பகவத்கீதை அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பிரச்சாரம் செஞ்ச ஆச்சாரிய அவர் தான் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்க உள்ள போனாங்க, நிறைய குருக்கள் போனாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹிந்து அப்படின்ற பேர் நிறைய பேர் நிறைய விஷயம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு வித்திட்டது யார் அப்படின்னா ஷீல பிரபாதர் தான். ஆனா ஷீல பிரபாதரை பத்தி யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் தன்னை பத்தி என்னைக்கு பிரச்சாரம் பண்ணது கிடையாது. அங்க போனாரு, அவர் இருந்தாரு, ரொம்ப எளிமையா இருந்தாரு, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார், உலகம் முழுக்க பரவினார். சோ அதனால நம்ம செய்ய வேண்டியது, மக்களுக்கு கண்டிப்பா தெரியாதான். இந்தியாலே நீங்க நிறைய பேர் தெரியாது. அன்னைக்கு காலையிலே கேட்டேன், ஒரு சில சொல்றாங்க, அவங்க ஈவன் பிராமின் ஃபேமிலியே பிறந்தவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு மகாபாரதம்னா என்னன்னே தெரியாதுங்க, ஈவன் திருதராஷ்டிரன் யாருன்னே தெரியாது, சஞ்சயன் யாருன்னே தெரியாது, துரியோதன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க கேள்வி கேட்டதுல. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஊர்லயே யாரும் இதை முக்கியமா எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம ரொம்ப பிஸியா இருந்துட்டோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம படிக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப உயர்ந்த விஷயம், சாஸ்திரம்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் சாஸ்திரம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, ஞானம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்திட்டு இந்த ரெண்டையும் செயல்படுத்திட்டு கூடிய அந்த பரமாத்மாவோட பகவானை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம். இதை தவிர வேத எல்லாமே அக்ஞானம் தான். இதை தவிர இருக்கக்கூடிய ஞானம் எல்லாமே இந்த உடம்போட முடிஞ்சு போயிடும். அடுத்த பிறகு நமக்கு வரப்போறது கிடையாது, மோட்ச பிராப்தியும் நம்மளுக்கு கொடுக்க போறது கிடையாது. ஸோ உண்மையான ஞானம் அப்படின்னா உண்மையான ரிலீஃபை கொடுக்கணும். உண்மையான ரிலீஃப் அப்படிங்கிறது மோட்சம் தான். அந்த உண்மையான மோட்சம் கொடுக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது பகவத்கீதை சாஸ்திர விஷயங்கள் தான். ஓகே விஜய், ரொம்ப தேங்க்ஸ் விஜய், நல்லா சொன்னீங்க. நீங்க அந்த தத்துவம் குணங்கள்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. ஜென்ம முருத்து ஜரா வியாதி அதெல்லாம் விஷ்ணு சாஸ்திரம்ல வரும். எனக்கு இன்னைக்கு நல்லா அதை புரிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அதாவது ஸ்ரீல பிரபுபாத் தான் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, நம்மளுக்கு இந்த ஞானத்தை என்ன கொடுக்கறது என்ன பண்ணாரு, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்தாரு. நான் தான் நேத்தே சொன்னேன் இல்லையா, பக்தியினுடைய எல்லா விதமான விஷயத்தையும் நம்மளுக்கு கடைசியில சாராம்சமா கொடுத்தது இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது தான். கர்மயோகமா இருந்தாலும் சரி, ஞான யோகமா இருந்தாலும் சரி, தியான யோகமா இருந்தாலும் சரி, பக்தி யோகமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அங்கமா இருக்கிறதும் எல்லாத்துக்கும் அங்கியா இருக்கிறதும் எல்லாத்தோடைய பலனாவும் இருக்கிறதும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். அந்த ஒரு விஷயத்த ஒரு பலமா வச்சு என்ன பண்றாரு, உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணார். உலகம் முழுக்க அவர் வெற்றி அடைஞ்சதுக்கான காரணம் இந்த ஒரு விஷயம் தான், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். சோ அதனால நம்ம மத்தவங்களுக்கு யாருக்கா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம இதை சொல்லி கொடுங்க. மத்தவங்க நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்ம சாஸ்திரத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதுல முதல் விஷயம் இந்த ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்துட்டு, அந்த ஹரிநாமத்தின் மூலியமா என்ன பண்ணுவான், சாஸ்திரத்தை அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் அவங்க இதே தூய்மையானும், இதே தூய்மையானுச்சுன்னா அவங்க ஹரிநாமத்தை புரிஞ்சுக்க, சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஞானம் கிடைக்கும் அவனுக்கு. ஓகே,
ராம் மோகன். தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. ராம் மோகன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தி வழிபாடுக்கும் குலதெய்வ வழிபாடுக்கும் எப்படி நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணீங்க? எதுக்கு ப்ரையாரிட்டி, எது எப்படி பண்ணணுங்கிறது சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பெரியவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு சில தேவதைகள் என்ன பண்றாங்க வச்சுக்கிட்டு இவங்க அவங்களுடைய குலம், இப்ப நம்ம குலம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒருத்தனுக்கு வந்து இந்த கலியுகத்துல என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய குலம் என்னன்னே நம்மளுக்கு தெரியறது கிடையாது. குலம் அப்படின்னா பிராமண குலம், வைஷ்ய குலம், சத்திரிய குலம், சூத்திர குலம், 4 குலம் இருக்கு. அந்த குலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவான், அவனுக்கு தகுந்த மாதிரி தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தேவத்தையோ இல்ல ரஜோ குணத்தில் இருக்கக்கூடிய தேவத்தையோ இல்ல சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய தேவத்தையோ வழிபட ஆரம்பிப்பான். இப்ப வந்து எல்லாருமே விஷ்ணு வழிபாடு ஆரம்பிக்க மாட்டாங்க. தமோ குணத்தில் இருக்கவங்க விஷ்ணு வழிபாடுக்கு வர மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஷ்ணு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு சத்துவ குணம் இருக்கணும். அவங்க வந்து மாംസം சாப்பிடக்கூடாது. ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள்லாம் இருக்கணும். ஆனா அவனுக்கு வந்து குடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், மாംസം சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கிராம தேவதைகள் இருப்பாங்க. அந்த கிராம தேவதைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் இந்த கடா வெட்டுறதோ இல்ல இது கொடுக்கறதோ அதை கொடுக்கறதோ அந்த மாதிரி குடிச்சு என்ன பண்ணுவாங்க, அதை சாப்பிட ஆரம்பிப்பான். அது சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்க, அதை வந்து ஒரு சில தேவதைகளுக்கு கொடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொடுத்து சாப்பிடும் போது என்ன ஆரம்பிக்கும், அவனுக்கே புரிய ஆரம்பிக்கும். அந்த தேவத்தை என்ன பண்ணும், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு தூய்மை கொடுக்கும். இப்படி பண்றது தப்புப்பா, இப்படி பண்ணாதப்பா, இந்த மாதிரி செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூய்மைப்படுத்தும். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் உயர்ந்த லெவலுக்கு வரும். அதுக்கப்புறம் கூட தேவதைகள், கொஞ்சம் இருக்கக்கூடிய தேவதைகள், அக்னி, இந்திரன், சந்திரன் போன்ற இந்த தேவதைகள் கொஞ்சம் உயர்ந்த தேவதை வழிபட ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு சில ஸ்வர்காதி விஷயங்கள்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்திலே பல்வேறு விதமான பலன்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். ஓகே, இதை விட ஒரு உயர்ந்த பலன் கொடுக்கறதுக்கும் இருக்கு. இதை விட உயர்ந்த பலன் என்னது, மோட்சம் அப்படிங்கிறது. அந்த மோட்ச பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷ்ணு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், சத்வகுணத்தில் இருக்கக்கூடியவன் விஷ்ணு கிட்ட வரான், விஷ்ணு வழிபடுறான், அவன் மோட்சத்துக்கு போறான். அதனால எந்த ஒரு வழிபாடும் தவறு கிடையாது. நம்ம எந்த குணத்துல இருக்கோமோ அந்த குணத்துல அந்த வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குணத்தோட நம்ம நின்றக்கூடாது. அதுல இருந்து மேல 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 வந்து கடைசியில மோட்சம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த விஷ்ணு வழிபாடுக்கு வரதுதான் உயர்ந்த வழிபாடு. அதனால எந்த வழிபாடு தப்பு கிடையாது. ஆனா அல்டிமேட் வழிபாடு அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய வழிபாடு. ஏன்னா எல்லா வழிபாடுடைய நோக்கமும் விஷ்ணு வழிபட்டு மோட்சம் போறது அப்படிங்கிறது தான். மற்ற தேவர்கள் வழிபடுறதுனால மோட்சம் கிடைக்க முடியாது. ஏன்னா அதை வந்து சாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. முக்தி பிரதாதா விஷ்ணு அப்படின்னு சொல்லுது. விஷ்ணு மட்டும் தான் நம்மளுக்கு மோட்சம் கொடுக்க முடியும்னு சொல்றதுனால மற்ற தேவ வழிபாடு அப்படிங்கிற தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதியோட வரான். அந்த வியாதியோட வரும்போது அவனுக்கு தகுந்த மருந்து கொடுக்குறோம். கடைசியில அந்த வியாதியில இருந்து குணமாகிறது அப்படிங்கிறத முக்கியம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனை உயர்த்தி மேல கொண்டு வந்து மோட்சம் வரை கொண்டு போறாங்க, விஷ்ணு வழிபாடு வரை கொண்டு போறாங்க. ஒண்ணு, குலதெய்வத்தை அப்ப இக்னோர் பண்ணலாமா? இக்னோர் பண்றது கிடையாது, மரியாதை கொடுக்குறோம். நம்ம மரியாதை கொடுக்குறோம். உண்மையில இப்பதான் நம்ம குலதெய்வத்தை உண்மையா வழிபட ஆரம்பிக்கிறோம். குலதெய்வத்தை என்ன பண்றோம் அப்படின்னா, பகவானுடைய அங்கம். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, எப்படி விஸ்வரூபத்துல பாக்குறோம், விஸ்வரூபத்துல எல்லா விதமான தேவர்களும் பகவானுடைய அங்கமா இருக்காங்க. சோ நம்ம என்ன பண்றோம், தனித்தனியா கையை வந்து கும்பிடக்கூடாது. இப்போ ராஜா வந்து ஒரு தானம் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம கைக்கு பூஜை பண்ணுவோமா என்ன, ராஜாவுடைய கையே நீ வாழ்க, ராஜாவுடைய கையை நீ எனக்கு இது கொடுத்த, ராஜாவுடைய காலை எனக்கு கொடுத்தன்னு நம்ம தனித்தனியா ஒரு அங்கத்துக்கு நம்ம பூஜை பண்ண மாட்டோம். மொத்தமா அந்த ராஜாவுக்கு தான் பூஜை பண்ணும் இல்லையா. அந்த மாதிரி தேவர்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய அங்கம் தான். சோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம அங்கத்துக்கு எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது. அங்கியான தேவனான முழு உண்மையான தேவனான அந்த பகவானுக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா உண்மையிலுமே நம்ம எல்லாருக்கும் பூஜை பண்ணது சமம். அவங்க தேவர்கள் ரொம்ப திருப்தி அடைவாங்க. இல்ல அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாயி போயிடும். ஏன்னா நம்மள போய் வழிபடுறாங்க, நம்மளுக்கு மேல இப்படி பகவான் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அதனால கிருஷ்ண வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் வழிபட்டது சமம். நம்ம யாரையும் வந்து அவமரியாதை பண்றது கிடையாது. எல்லாத்தையும் மரியாதை கொடுக்கிறோம். எல்லாரும் எப்படி மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம சொல்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம என்ன பண்றோம், மரியாதை கொடுக்குறோம். சொன்னேன் இல்லையா, மத்வாச்சாரியாரோ இல்ல ஹனுமான் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டும் தொட்டு கும்பிடுறாங்க. நம்ம கோயிலுக்கு போகும்போதே பண்றோம் இல்லையா, படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு போறோம். காரணம் என்னது, அதுக்கும் மரியாதை கொடுக்குறோம். சோ மரியாதை யாரும் இக்னோர் பண்றது கிடையாது. எல்லாத்தையும் இப்ப என்ன பண்றோம், எல்லாத்தையும் கிருஷ்ணனோட கனெக்டடா பாக்குறோம். இது வரைக்கும் எல்லாத்தையும் வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தோம். இவங்க வேறன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றோம், எல்லாமே கிருஷ்ணனோட சம்பந்தம் முடியாது, கிருஷ்ணர் மூலமா இருந்து எல்லாருக்கும் அவர்கிட்ட இருந்தா சக்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கனெக்ஷனை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான வழிபாடு. அப்படி வழிபட ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மணி இருக்கீங்களா? மணி ask to unmute. எங்க இருக்காங்க? ஓகே, தெரியல எங்க இருக்காங்கன்ட்டு. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா, கமெண்ட்ஸ் இருக்கா?
ஓகே, நம்ம இன்னைக்கு 13ஆம் அத்தியாயம் பார்த்திருக்கோம். நாளைக்கு 13ஆம் அத்தியாயத்துல கொஞ்சம் பார்த்துட்டு 14ஆம் அத்தியாயத்தை நாளைக்கு நம்ம முடிக்க முயற்சி பண்ணுவோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், நிதாய் கௌர பிரேமானந்தே, ஹரி ஹரி போல்.